பின்னாடி 25 வயதுக்கு உட்பட்ட வாலிபர்கள் இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ஏந்திரிச்சு முன்னாடி வந்து கீழே உட்காரலாமா? ஏன்னா நடுவில் வந்து அவங்க உட்காந்தாங்கன்னா எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் செய்தி நேரத்தில். ஏன்னா ஆரம்பத்திலேயே நீங்கள் ஆக்குப்பை பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக இருக்கும். வெளியே நின்றுட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கும் நேரில் பார்க்கணும், அமர்ந்திருக்கணும் ஆசைப்பட்றாங்க. முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை பார்க்காம நெருக்கடியாக கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் வந்துருங்களேன். நல்லா ஓகே, இன்னும் கூட நல்ல இடம் இருக்குது இங்கே, தாராளமாக இருக்குது, நல்லா ஃபில் பண்ணலாம். கேர்ள்ஸ் எல்லாம் அந்த பக்கம் போயிடுங்க, அந்த ஏஞ்சலை காக்கிட்ட அங்கே போயிடுங்க இங்கே போயிடுங்க. பாய்ஸ் அப்படியே ஃப்ரண்ட்டில் வந்துருங்க, சகோதரர்கள் எல்லாம் ஃப்ரண்ட்டில் வந்துருங்க. சேர்ஸில் வயதானவங்க முடியாதவங்க மட்டும் நீங்கள் உட்காருங்க. வெளியே இருக்க சேர்ஸ் சைடில் போட்டிருக்கிறோம். சரி, ஓகே. இனி யாரும் ஒரு காலம் முன்னால் வராதிருப்பீர்களா கூட்டம் முடிகிற வரைக்கும்? சரி, ரொம்ப சந்தோஷம். மத்தேயு சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் உங்களுடைய உலகத்தின் முடிவுக்கும் உங்களுடைய வருகைக்கும் என்ன அடையாளம் என்று சீஷர்கள் இயேசுவை பார்த்து கேட்கிறார்கள். அநேக அடையாளங்களை இயேசு சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த அடையாளங்களில் ஒன்றாக தான் அந்த 32, 33 வாசிக்கிறோம். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதாவது 4வது வசனத்திலேருந்து 30வது வசனம் வரைக்கும் நிறைய அடையாளங்கள் சொல்கிறார். இதெல்லாம் வந்து வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கான அடையாளம்ன்ட்டு. ஆனால் இது எல்லாத்துக்கும் பிரதானமாக ஸ்டார்டிங் என்ன அப்படின்னு கேட்டால், அத்தி மரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள், அதில் இளங்கிளை தோன்றி துளிர் விடும்பொழுது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகளையெல்லாம் நீங்கள் சம்பவிக்க காணும்போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். ஸோ இதுதான் ஸ்டார்டிங். இந்த அத்திமரம் துளிர்க்கிறது தான் ஸ்டார்டிங். இதன் அடிப்படையில் தான் மிச்சம் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த அத்திமரம் துளிர்த்தல் அப்படி என்றால் என்ன அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. எரேமியாவின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் அத்திமரம் என்பதற்கு, யூதர்கள் என்பதற்கு அத்தி பழத்தை கர்த்தர் ஒப்பிடுகிறார். யூதர்கள் அத்தி பழம் என்றால் யூதர்கள் வரக்கூடிய இடம் அத்தி மரம். அத்தி மரத்திலிருந்து அத்தி பழம் வரும். அதே போல் யூதர்கள் இஸ்ரவேல் தேசத்திலிருந்து வருவார்கள். கையில் இருக்க செல்ஃபோன்லாம் மியூட்டில் இருக்கான்னு பார்த்துக்கிறீங்களா கொஞ்சம் ப்ளீஸ்? அதெல்லாம் சர்ச்சுக்குள்ளே வரும்போதே மியூட் போட்டுறணும், அதான் ப்ரொசீஜர். இதெல்லாம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு சொல்லக்கூடாது. சரி, உங்களுடைய ஃபோனெல்லாம் ஒரு தடவை வேணால் செக் பண்ணி கொள்ளுங்கள், மியூட்டில் இருக்கான்னு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இந்த அத்திமரம் துளிர்த்தல் என்பது தான் இருக்கிறதுல எல்லாத்துக்குமான ஸ்டார்டிங் பாயிண்ட். இதன் அடிப்படையில் தான் மிச்சம் எல்லாமே நடக்கும். இவைகளையெல்லாம் நீங்கள் சம்பவிக்க காணும் பொழுது வசந்த காலம் சமயமாயிற்று என்று அறிவீர்கள். அப்போ அத்திமரம் என்பது இஸ்ரவேல் தேசம். அத்திமரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்தினால் ஓமை என்றால் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10, 11 வசனத்தில் சீஷர்கள் கேட்கிறார்கள், ஏன் நீர் அவரோடு ஓமைகளாக பேசுகிறீர் என்று சொல்லி. அதற்கு அவர் பிரதித்தரமாக, பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, அவர்களுக்கோ அருளப்படவில்லை. அப்போ ஓமை என்பது பரலோக ராஜ்யத்தின் ரகசியம். அத்தி மரத்தினால் ஒரு ஓமையை கற்றுக்கொள்ளுங்கள். இஸ்ரவேல் தேசத்தினால் பரலோக ராஜ்யத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளை தோன்றி துளிர்விடும் போது, இளங்கிளை என்றால் என்ன? ஏசாயா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, ஈசாய் என்னும் அடி நரத்திலிருந்து ஒரு வேர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை தோன்றும், ஒரு கிளை தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை தோன்றும். இது ஒரு ராஜா உருவாகிறதை சொல்லுகிறது. இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு பரலோகத்தின் ரகசியத்தை கற்றுக்கொள்ளுங்கள். அதில் இளங்கிளைனா ஃபர்ஸ்ட் பார்ன் அப்படின்னு சொல்லுவாங்க, முதல் உருவாகுதல் அப்படின்னு அர்த்தம். முதல் ராஜா வருகிறதை நீங்கள் காணும் பொழுது, முதல் ராஜா வருகிறதை நீங்கள் காணும் பொழுது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். இந்த தீர்க்க தரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், 1948 1948 மே மாதம் 14ஆம் தேதி இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறுச்சு. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக இஸ்ரவேல் தேசம் துளிர்த்தது. ஏறக்குறைய 1850 வருஷம் கழிச்சு அந்த தேசம் மீண்டும் உருவாக்கி வந்துச்சு. இஸ்ரவேல் தேசத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அது உருவாகி வரும்பொழுது அதில் இளங்கிளை முதல் ராஜா வரும்போது, அதுக்கு முதல் ராஜாவாக டேவிட் பென்கூரியன் என்பவர் வந்தார். இவர் தான் அதோடைய ஃபர்ஸ்ட் கிங் தர்கார் வார். இவர் தான் டேவிட் பென்கூரியன். ஸோ இவர் வந்து அந்த இடத்துல சொல்லப்படுகிற மற்ற 24, 32, 33 சொல்லப்படுகிற இளங்கிளை இவர் தான் ஃபர்ஸ்ட் பார்ன். ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனம் துல்லியமாய் நிறைவேறியது.
இதற்கு அப்புறம்தான் மற்ற 24 4வது வசனத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்கள் எல்லாம் நம்ம கணக்கிடணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஏன்னா அந்த 32 சொல்கிறார், இவைகள் எல்லாம் சம்பவிக்க காணும்போது. அப்போது இஸ்ரவேல் தேசத்தை வைத்து தான் நீங்கள் கடைசி காலத்தின் அடையாளங்களை கணக்கிட முடியும். அதுக்கப்புறம் உள்ளதாக கணக்கிட முடியும். அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அடையாளங்கள் எல்லாமே 1 2 அங்கங்கே நடக்கும். ஆனால் இவங்க வந்ததுலேருந்து உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு இல்லையா, இது வந்து கடைசி காலத்தில் மட்டும்தான் இருக்கும். அது மற்ற நாளில் இருக்கவே இருக்காது. ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க பார்ப்போம். ஓசியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 5வது வசனம். பின்பு இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி தங்கள் தேவனாகிய கர்த்தரையும் கடைசி நாட்களில் கர்த்தரையும் அவருடைய தயவையும் நாடி அஞ்சிக்கையாய் வருவார்கள். இது இப்போ நீங்கள் பார்க்குறது அந்த தீர்க்க தரிசனத்தோட நிறைவேறுதல். கடைசி நாட்களில் இஸ்ரவேல் புத்திரர் திரும்பி வருவார்கள். ஆண்டவர் சொன்னபடியே இஸ்ரவேல் ஜனங்கள் 1948 திரும்பி வந்துக்கிட்டே இருக்கிறாங்க. கர்த்தர் சொன்னபடி துல்லியமாய் தீர்க்க நிறைவேறிடுச்சு. பல நேரங்களில் நமக்கு என்னென்னா, கடைசி காலம்னு சொன்னாலே அநேக விசுவாசிகள் சபைகள் என்ன எடுக்கிறாங்கன்னா, எதுங்க இப்படி கடைசி காலம்னு சொல்கிறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு சொல்லி நோவா பிழையை கட்டி முடிச்சாச்சு. இப்போ எல்லாம் உள்ளே போக வேண்டிய நேரம் தான், அவ்வளோதான். எல்லாம் ஜோடாக உட்பட வேண்டிய காலகட்டம் வந்துருச்சு. ஆனால் இன்னும் ஜலப்பிரளயம்லாம் வராது, சும்மா சொல்கிறாங்க. பாருங்கள், 100 வருஷமாக நோவா சொல்கிறாரு ஜலப்பிரளயமே வரலைங்கிறது எவ்வளவு முட்டாள்தனமோ அவ்வளவு முட்டாள்தனம் இஸ்ரவேல் ஜனங்கள் வந்ததை பார்த்த பிறகும் கடைசி காலம் வராது என்று சபை சொல்வது. அவங்க கண்ணுக்கு முன்னாடி இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்கு. யோசிச்சு பாருங்க, 1850 வருஷம் பாலும் வனாந்தரம் பாலைவனம், ஒரு மரம் கூட இல்லாத பாலைவனம். இன்னைக்கு அது ஒரு நாடா உருவாக்கி நிற்கிது. இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனம் நமக்கு இருக்க, நம் கண்களுக்கு முன்பாக இருக்கு. சபை எந்த அளவுக்கு இதுக்கு சீரியஸ்னஸ் கொடுக்குது, எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குது, சபை எந்த அளவுக்கு இயேசுவை சந்திக்கிறதுக்கு ஆயத்தப்படுது. அது என்னமோ கேட்கும் போது சபைக்கு கடைசி காலம், ஆமாம், ஒரு சிலருக்கு ஒரு நிர்விசானம். நோவா காலத்தில் ஜனங்க எப்படி இருந்தாங்களா, வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவு உணராது இருந்தார்கள். அதே மாதிரி தான் சர்ச். இப்போது இவங்க கடைசி காலத்தில் வருவாங்க, இவங்களுடைய கடைசி வருஷத்தில் அவங்க இருக்கிறாங்க. இவங்களுடைய கடைசி வருஷத்தில் அது இதை கால்குலேட் பண்ணும்போது, அது வழியாக போகும்போது எங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் புரியுது. சபை இன்னும் ரெடி ஆகலேன்னு இருக்கு. ஆனால் சபை இன்னும் அதே இடத்துல அப்படியே தான் இருக்குது. நல்ல விசுவாசிகள் தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்ன அடையாளம் பார்க்குறீங்களோ இல்லையோ, உங்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல்னு ஒரு தேசம் இருக்குன்னா நீங்கள் நானும் கடைசி காலத்தில் தான் இருக்கிறோம். அவங்களுக்கு ஒவ்வொரு நாள் ஆக ஆக நம்ம கடைசி காலத்தில் ஒவ்வொரு நாள் கிட்ட நெருங்குறோன்னு அர்த்தம். அவங்களுடைய வருஷ கணக்கில் நம்ம கிட்ட நெருங்கிட்டு இருக்கிறோம் ஆண்டவர்கிட்ட. அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். 7 சபைகள் இருக்கு வெளிப்படுத்தின விசேஷத்தில். முதல் சபைகிட்ட சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் ஆண்டவர் சொல்லும்போது 7 பொன் குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவர் சொல்லுகிறதாவது. ஆனால் 7வது சபைக்கு சொல்றாரு, லவோதிக்கேயா கிட்ட 3:20 சொல்றாரு, வெளிப்படுத்தல் 3:20, இதோ நான் வாசப்படியில் நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? முதல் சபையில் நடந்துகிட்டு இருந்தாரு, 7வது சபையில் நின்றுட்டார், வந்து ஃபினிஷ்ட், அவருடைய ஒர்க்கு முடிவாக போகுதுன்னு அர்த்தம். உலாவுகிறவர் சொல்லுகிறதாவதுன்னு ஆரம்பிக்கிறாரு முதல் சபைக்கு. 7வது சபைக்கிட்ட வாசப்படியில் வந்து நின்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? காட் ஸ்டாப் பண்றாரு, எல்லாத்தையும் ஃபினிஷ் ஆகுது, டோர் ஓப்பன் ஆக போகுதுன்னு அர்த்தம். ஆனால் அந்த சீரியஸ்னஸ் சபைக்கு இருக்குதா? உன்னத பாட்டில் 5ஆம் அதிகாரத்தில் மனவாட்டி தட்டும்போது என்ன சொன்னாலாம்? படுத்துட்டேன், வஸ்திரத்தை களைந்தேன், பாதங்களை கழுவினேன், எப்படி அதை அழுக்காக்குவேன், இப்படின்னு காரண காரியங்கள் சால்ஜாப் சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி சபை இன்னைக்கு காரண காரியங்கள் சால்ஜாப் சொல்லிக்கிட்டு இருக்குது, என்னென்னமோ ரீசன்ஸ். ஆனால் ஒன்று சடுதியாய் நினையாத நாளிகளே, ஒரு இமைப்பொழுதிலே, ஒரு நிமிஷத்தில் சபை மரணமாகும். எப்படி நோவா மழை வரும்போது ஜனங்க நம்பலையோ, இப்போ வருகை வரும்னாலும் ஜனங்க நம்புறதில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன். நான் ஏன் இப்போ இங்கே வந்திருக்கிறேன்? நான் விசுவாசிக்கிறேன். எனக்கு 22 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்டவர் சொன்னார், நாங்கள் எந்த சபைக்கு போகும்பொழுதும் எங்களை கேட்கக்கூடாதுன்னு ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான விஷயம், அங்கே எத்தனை பேர் வருவாங்க, என்ன டினாமினேஷன், எவ்வளோ ஆஃபரிங் கொடுப்பாங்க, எதுவுமே கேட்கக்கூடாது. ஆண்டவர் போய் ஒரு இடத்துல நிற்க சொன்னார்னா அது 5000 பேராக இருக்கலாம், ஒரு சமாரிய ஸ்திரியாக இருக்கலாம், போய் நிற்கணும். ஏன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னது, உன்னை நிற்க வைக்கிற இடத்துல எனக்குரிய ஜனங்கள் இருப்பார்கள், அவர்களை ஆயத்தப்படுத்துவது உன்னுடைய வேலை என்று சொன்னார். 22 வருஷமாக நாங்கள் அதுதான் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போது நான் இங்கே வந்து நிற்கிறேன்னா எனக்கு விசுவாசம் உண்டு, கர்த்தருக்குரியவர்கள், மறுரூபமாக வேண்டியவர்கள், பரலோகத்துக்குரியவர்கள், தேவனை சந்திக்க வேண்டியவர்கள் இந்த சபையில் இந்த கட்டடத்துக்குள்ளே இப்போ இங்கே
ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டிய இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. இன்னும் இல்லை, ஆகாது, நடக்காது, ஒரு கூட்டம் உங்களை ஏமாற்றும், பிசாசு வஞ்சிக்கும். ஆண்டவர் சீக்கிரமாக வருவான் பாரு. பிசாசு எப்பவுமே நல்லா கவனிங்க, ஆப்போசிட்டாக பேசும் பிசாசு. ஆண்டவர் சொல்லுவார் புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய். பிசாசு சொல்லுவா நீ சாக மாட்ட. அதே மாதிரி தான் ஆண்டவர் சீக்கிரம் வராருன்னா பிசாசு சொல்லுவா வரமாட்டாரு. அப்படி ஆப்போசிட்டாக ஒருத்தன் சொல்கிறாருன்னா அது பிசாசு தான், வேறு யாருமே இல்லை. அதனால் தயவு செய்து இயேசுவை சந்திப்பதுக்கு ஆயத்தப்படுங்க. இஸ்ரவேல் நம் கண்களுக்கு முன்பாக தேசம் உருவாகிருச்சு. உருவாகி 77 வருஷம் ஆயிடுச்சு. இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. நம்முடைய தலைமுறையில் கிறிஸ்துவுக்கு கர்த்தருடைய வருகை சந்திப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அவர் வரும் நாள் நமக்கு தெரியாது, ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அந்த அளவுக்கு வருகைக்கான காரியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ நம்ம ஆயத்தமாக இருக்கிறோமா, அதை மட்டும்தான் ஆராய்ந்து பார்க்கணும். இப்போ இஸ்ரவேல் சம்பந்தப்பட்ட சில அடையாளங்களை தான் நாம் பார்க்க போகிறோம் இருக்கிற நேரத்தில். இது தேவன் சொன்னபடி அத்தி மரம் துளிர் விட்டு விட்டது, இளங்கிளை அதில் தோன்றி விட்டது. ஃபர்ஸ்ட் பார்ன் ராஜா வந்துட்டார். ஆண்டவர் சொன்னபடியே அதே இடத்துல அதே ஸ்தானத்தில் அவங்களுக்கு ஒரு ராஜா வந்தாச்சு. இப்போது மிக முக்கியமாக நாம் பார்க்க வேண்டியது என்ன, இஸ்ரவேல் தேசத்தில் நடைபெற வேண்டிய அடையாளங்களை தான் நாம் பார்க்க வேண்டும். இஸ்ரவேல் தேசம் வந்தால் அடுத்து என்ன வரணும்னா அதுக்கு தலைநகரம் வரணும். ஒரு நாடு வந்தால் அதுக்கு தலைநகரம் வரணும், அதான் கரெக்ட். எந்த நாடாக இருந்தாலும், ஒரு மாவட்டமாக இருந்தாலும், மாநிலமாக இருந்தாலும், அதுக்கு ஒரு மாநிலமோ ஒரு நாடோ அதுக்கு ஒரு தலைநகரம் இருக்கணும். அப்படியே இஸ்ரவேல் தேசத்துக்கு ஒரு தலைநகரம் இருக்கணும். அதுக்கு பேர் தான் எருசலேம். எருசலேம் தான் அவருடைய தலைநகராக இருக்கணும் பைபிள் படி, கணக்கு படி. ஆனால் எருசலேம் இவர்கள் வந்து 1948 அவங்க தலைநகராக இல்லை. அவங்க கையில் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு என்ன காரணம், ஐநா சபை சொல்லிருச்சு நான் உங்களுக்கு தரமாட்டோம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆவிக்குரிய காரணம் இருக்குது, ஒரு உலக காரணம் இருக்குது. முதல்ல ஆவிக்குரிய காரணத்தை வாசிச்சிருவோம். வாசிங்க மீகாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. மீகா 3:12 வாசிங்க. எருசலேம் மண்மேடுகளாகி போகும். மீகா வந்து எரேமியா காலத்தில் வாழ்ந்ததான்னு ஒரு தீர்க்கதரிசி. எரேமியா 26 மீகா சொன்ன தீர்க்கதரிசனம் நீங்கள் வாசிக்க முடியும். ஏன் எருசலேம் மண்மேடுகளாகி போகும் அப்படின்னு சொல்லி கேட்டால் அங்கே போய் நீங்கள் வாசித்து பார்க்கணும். எரேமியா 26 அதை பற்றின காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் சொல்வார். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் எருசலேம் முழுக்க கர்த்தருக்கு பிரியமில்லாத அருவருப்புகளை செய்தார்களாம், விக்கிரகங்கள் வச்சிருந்தாராம். உன் தெருக்களும் சரி உன் விக்கிரகமும் சரி அப்படின்னு ஆண்டவர் சொல்வார். அந்த அளவுக்கு கர்த்தர் அருவருக்கிற மோவாபியரின் விக்கிரகம், எகிப்திய விக்கிரகம் எல்லாத்தையும் வச்சிருப்பாங்க, கானானியருடைய விக்கிரகம் எல்லாம் வச்சிருப்பாங்க. அதனால் ஆண்டவர் சொல்றாரு தேசம் மண்மேடாகி போகும். கர்த்தர் அருவருக்கிற காரியத்தில் எந்த நகரம் ஈடுபடுகிறதோ அந்த நகரம் மண்மேடாகி போகும். எந்த அளவுக்கு கர்த்தரை ஒரு தேசம் கோபப்படுத்துகிறதோ அந்த தேசம் அவ்வளோ தரித்திரமாய் மாறும். பல நேரங்களில் நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், வெளிநாட்டிலலாம் கூட தான் இருக்குது, அவங்களாம் இருக்கிறாங்களே, உங்களுக்கு தெரியுமா? வெளிநாடு பார்க்குறதுக்கு தான் வெளிநாடு, இக்கரைக்கு அக்கறை பச்சைம்பாங்க. இங்கே நம்ம எப்படி கஷ்டப்படுறோமோ அதே கஷ்டத்தை அவங்களும் அங்கே பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு வெயிலுனா அவங்களுக்கு அங்கே பனி மழை. இங்கே எவ்வளோ உங்களுக்கு வெயில் 40 டிகிரி அடிக்குதுன்னா அவங்களுக்கு -40 நிற்கும், வெளியே வர முடியாதபடி இருக்கும். இங்கே வேலையில்லா திண்டாட்டம், அங்கேயும் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கு. என்ன இங்கே நீங்கள் வந்துட்டு 2 வீலரில் கஷ்டப்பட்டுக்கிட்டு அழுதுகிட்டே போவீங்க, நிலைமை இப்படி இருக்குதுன்னு. அவங்க காரில் அழுதுகிட்டே போவாங்க, அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ் இருக்கும். மற்றபடி உங்களை மாதிரியே கடன் அவங்களுக்கும் இருக்குது, அவங்களுக்கும் பிரச்சனை இருக்குது. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு தான் இருக்குது. எந்தெந்த நாடெல்லாம் கர்த்தருக்கு விரோதமாக போதோ அந்த நாடு எல்லாமே மண்மேடாக்கி போகும், அந்த தேசம் கைவிடப்படும். அது நமக்கும் பொருந்தும். நம்ம ஆவிக்குரியவங்க, நம்ம கர்த்தரை அறிஞ்சவங்க, ஒரு ஆவிக்குரிய சபையில் மெம்பராக இருக்கிறோம், அதனால் நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தால் உங்கள் வாழ்க்கையும் ஆவிக்குரிய விதத்தில் மண்மேடாகி போகும். சிலர் என்ன செய்வாங்கன்னா, அவங்க நல்ல வேலை இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும், அதனால் அவங்க என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா எல்லாம் கரெக்டாக தான் போயிட்டு இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஒரு ரூட்டில் போயிட்டு இருப்பாங்க. ஆனால் ஒரு நாள் வரும், திடீரென்று சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது, வாழ்க்கையே மண் மாதிரி இருக்கும். அவங்களே சொல்லுவாங்க என்னன்னே தெரில, ஒரு வெறுமையாக இருக்குது. ஏன் வெறுமை? அதுக்கு பேர் தான் மண்மேடு, வெறுமை, ஒன்றும் இல்லாததுன்னு அர்த்தம். காரணம் என்ன? எல்லாம் இருக்கு, கர்த்தர் இல்லை அங்கே. அவங்களால சந்தோஷமாக இருக்க முடியல, சமாதானமாக இருக்க முடியல. சூழ்நிலை அப்படி மாறி விடுகிறது. வெறும் காசு, பணம், ஆஸ்தி, சம்பாத்தியம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை கொடுக்குமானால் தேவன் தேவையே கிடையாது. யாரும் கொடுக்க முடியாத சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரால் மட்டும்தான் தர முடியும். அதுதான் செழிப்பாக இருப்பதுக்கு ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். என்ன ஆகுது? தேசம் மண்மேடாகி போச்சு. ஆண்டவர் சொன்ன மாதிரியே 1900 முன்னாடி வரைக்கும் எருசலேமை பார்த்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மரம் கூட அங்கே இல்லையாம். எரேமியால சொல்வார், உன் தேசம் மொட்டை அடிக்கப்படும் அப்படிம்பாரு. ஒரு மரம் கூட அங்கே இல்லையாமா.
எந்த தேசத்துக்கு? அவர் மகிமைக்கென்று ஸ்தாபித்த எருசலேம், அவருடைய பிரயாசப்பட்டு ஸ்தாபிச்சது, ஆண்டவரோட நேசிச்ச ஸ்தாபிச்ச எருசலேம். அந்த எருசலேமை ஒரு மரம் கூட இல்லாமல் கர்த்தர் கைவிட்டாராம். அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மளை ஆண்டவர் உயரத்தில் உட்கார வைக்கவும் சரியாக இருக்கிறார். அதே நேரத்தில் ஆண்டவர் உட்கார வச்ச இடத்துல கொஞ்சம் ஆட்டம் ஆடுவாங்க, கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஆட்டம் ஆடுவாங்க. அது அவங்களுடைய ஏஜ்னாலேயோ அல்லது அவங்களுக்கு இருக்கக்கூடியதான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னாலேயோ அவங்களுக்கு ஒரு ஆட்டம் ஒன்று வரும். ஆண்டவர் பார்ப்பார், இந்த ஆட்டம் நல்லதுக்கு இல்லை. 40 வருஷம் சாலமோன் பயங்கர ஆசீர்வாதம், எல்லாரும் வந்து பாராட்டுறாங்க, உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லைப்பா, உன்ன மாதிரி ஒரு ஆள் இல்லைப்பான்னு. ஒரு நாள் வந்தது, கர்த்தருக்கு விரோதமாய் போன உடனே நீங்கள் வாசிச்சு பாருங்க, 2 ராஜாக்கள் இருக்கும், கர்த்தர் என்ன பண்ணாராம்? எதிரிகளை எழுப்பி விட்டார். எல்லா பக்கமும் எழுப்பி விட்டாராமா, அத்தனை பக்கமும். தேசம் சமாதானமாக இருந்ததுன்னு சொன்ன அதே இடத்துல எதிரிகள் எழுப்பிட்டாங்க. அதுக்கு தான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமாக இருந்தோம்னா தேசம் செழிப்பாக இருக்கும், வீடு செழிப்பாக இருக்கும், வாழ்க்கை செழிப்பாக இருக்கும், பர்சனல் ஸ்பிரிச்சுவல் லைஃப் செழிப்பாக இருக்கும். அதில் எல்லாம் இருக்குன்றதுல ஆண்டவருக்கு விரோதமாக செஞ்சோம்னா எல்லாத்துலேயும் ஒரு வெறுமை வரும். நீங்கள் நினைப்பீங்க, ஏன் அப்படி வருது? எல்லாமே நம்ம கரெக்டாக தானே பண்ணுறோம். இல்லை, ஏதோ கர்த்தருக்கு பிரியம் இல்லாதது இருக்குது, அதனால் கர்த்தர் உன்னை திருத்தறதுக்காக அப்படி செய்கிறார். ஆண்டவர் சொல்கிறாரு, மொட்டை அடிக்கப்படும். ஒரு நாள் வந்தது, ஆண்டவர் எருசலேமை கைவிட்டார். ஆனாலும் அவர் தகப்பனாக இருக்கிறபடினாலே என்னதான் இளையகுமாரன் தூரமாக போனாலும் திரும்பி வருவதற்கு அவர் காத்திருப்பார், திரும்பி வருவது காத்திருப்பார். பண்ணி தவிட திங்க விடுவார், ஆனால் நிரந்தரமாக திங்க விட மாட்டார். திருப்பி கொண்டு விருந்து போகிறதுக்கு ரெடியாக இருப்பார் ஆண்டவர். எருசலேமுக்கும் அதே விதிப்படித்தான். வாசிங்க, சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசிங்க. சகரியா 12:6 வாசிங்க. வசனம் தெளிவாக சொல்லுது, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, உன்னை கைவிட்டேன், மிகுந்த இரக்கங்களினால் உன்னை சேர்த்து கொண்டேன். தண்ணி மேலே பேழையை விட்டுட்டு ஆண்டவர் சொல்வார், 1 வருஷம் கழிச்சு வசனம் சொல்லும், நோவையும் பேழையும் கர்த்தர் நினைத்தருளினார். ஆண்டவர் சில நேரத்தில் கை விடுவார், சில நேரத்தில் அப்படி தண்ணி மேலே விடுவார். ஆனாலும் மிகுந்த இரக்கங்களினால். அவர் விடுறது கூட எதுக்காக தெரியுமா? உங்களை தண்டிக்கணுன்றதுக்காக இல்லை, திருத்தணுங்கிறதுக்காக. தண்டனை என்பது திருத்துவதுக்காக கொடுக்கப்படுகிறதான ஒரு விஷயம். ஆண்டவர் அப்படியே தண்ணி மேலே விடுறார், விட்டு அவன் எப்படியா திருந்தி வந்துட்டா போதும். அதான் இளையகுமாரனை விட்டது ஆண்டவர், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் சொன்னபடியே எருசலேம் மீண்டும் குடியேற்றப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாக இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நிறைவேறுச்சுன்னு கேட்டிங்கன்னா 1967 ஜூன் மாதம் 5ஆம் தேதி கர்த்தர் சொன்னபடி 5 நாள் யுத்தம் என்று நடைபெற்றது. இந்த 5 நாள் யுத்தத்தை யாம் கியூப்பர் வார்னு சொல்லுவாங்க, அல்லது ஓய்வு நாள் யுத்தம்னு சொல்லுவாங்க. அவங்க சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனத்தின் கருத்தின்படி எருசலேம் ஏறக்குறைய 1900 வருஷம் கழிச்சு கிபி 70 இதை நுழையிறாங்க பாருங்க. இதான் அஃபிஷியலாக உள்ள நுழையிறது. கிபி 70 இஸ்ரவேல் ஜனங்கள் எருசலேமை விட்டு வெளியே போனார்கள், தீர்த்துராயினால் விரட்டப்பட்டாங்க. அப்படி விரட்டப்பட்ட அவர்கள் மீண்டும் 1967 உள்ளே நுழைகிறார்கள். இதான் சகரியா 12:6 தீர்க்க தரிசனம் நிறைவேறுது. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். கர்த்தர் சொன்னபடி துல்லியமாக எருசலேம் குடியேறிடுச்சு. மண்மேடாகி இருந்த தேசம், ஒரு மரம் கூட இல்லாத தேசம், இன்னைக்கு உலகத்துக்கே செழிப்பா ஆசீர்வாதமா எத்தனையோ காரியங்களை ஏற்றுமதியில் இஸ்ரவேல் தான் நம்பர் 1ல் இருக்கு. ஆண்டவர் சொன்னபடி திரும்பவும் குடியேற்றப்பட்டிருக்கும். சொன்னபடியே கொண்டு வச்சுட்டார். மிக துல்லியமாக சகரியா 12:6. நீங்கள் வேதாகமத்தை வைத்திருக்கிறவர்கள் உங்கள் வேதாகமத்தில் சகரியாவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3 முதல் 6 வசனங்களை அதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க, அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. அது குறிப்பாக 1967 இந்த 2025 வரைக்கும் நடக்க வேண்டிய சம்பவங்கள் அதில் இருக்குது. நடந்துட்டு இருக்கிற சம்பவங்கள் அது 3 வசனத்துக்குள்ளே இருக்குது. ஆண்டவர் சொன்னபடியே காரியங்கள் அதில் வாய்க்க பண்ணியிருக்கிறார். அந்த தீர்க்கதரிசனங்கள்லாம் நம்ம கண்களுக்கு முன்பாக நிறைவேறுகிறது. இப்போ நம்ம அதை தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பார்த்துருக்கோம், எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேமில் குடியேற்றப்பட்டாச்சு, வந்தாச்சு, ஜனங்கள் குடி ஏறிட்டாங்க. அதே நேரத்தில் ஐநா சபையில் 1948 எருசலேமை தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எருசலேம் 3 முக்கியமான மதங்களுக்கு மைய இடமாக இருந்துச்சு. ஒன்று யூதர்களுக்கு, 2வது இஸ்லாமியர்களுக்கு, 3வது கிறிஸ்தவர்களுக்கு. அவங்க 3 பேருக்குமே பரிசுத்த ஸ்தலம் அல்லது பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் அது உள்ளே இருந்துச்சு, இருக்கு. அதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் 3 பேருமே அடிச்சுப்பீங்க, அதை நாங்கள் தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதனுடைய விளைவாகத்தான் 1967 வரைக்கும் அது யார் கைக்கும் போகாமல் இருந்துச்சு. ஆண்டவர் சகரியா 12:6 சொன்னபடியே துல்லியமாக திருப்பி வந்துருச்சு.
எருசலேம் குடியேறியாச்சு. ஆனால் அந்த சகரியா 12:6 நீங்கள் வாசிக்கும் போது ஒரு காரியத்தை ஆண்டவர் சொல்றாரு, எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே. அது என்ன, எருசலேமுக்குன்னு ஒரு ஸ்தானம் இருக்கு. என்ன ஸ்தானம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா? இப்போ நம்ம வீட்டுக்குள்ளே என்ன வேணா இருந்துக்கலாம், கணவன் மனைவி தகப்பன் தாய் பிள்ளைகள் எப்படி வேணா இருக்கலாம். ஆனால் ஆஃபீஸில் நமக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு, டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எருசலேமுக்கு ஒரு ஸ்தானம் இருக்கு. அது என்னன்னா மகாராஜாவின் நகரம், தி கேபிட்டல் ஆஃப் இஸ்ரேல். இன்னும் கொஞ்சம் சேர்த்து சொல்லுவாங்க எட்டர்னல் கேபிட்டல் அப்படிம்பாங்க, நித்திய தலைநகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ எருசலேம் அவங்க கைக்கு வர்றது முக்கியம் இல்லை, வந்தால் அது என்னவா மாறணும், தலைநகராக மாறணும். 1967 அவங்க கைக்கு வந்துச்சு, ஆனால் தலைநகராக மாறலை. சுற்றி இருக்கிற நாடுகள் எதுவும் மாற விட மாட்டேன்ட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருடைய திட்டம் நிறைவேறினா அது நிறைவேறிடும், அவ்வளோதான். கர்த்தர் சொல்ல ஆகும், அவர் கட்டளை இட நிற்கும். அவர் ஒரு விஷயத்தை சொல்லும் போது தடுக்கிறவனுக்கு இங்கே யாருக்குமே என்ன கிடையாது, உலகத்தில் அதிகாரம் இல்லை. யோசிச்சு பாருங்களேன், 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் சொல்லுவார், இந்த உலர்ந்த எலும்புகள் உயிரடையுமா அப்படின்னு கேட்பார். எழுந்து ஒரு சேனையாய் நின்றது அப்படிம்பார். இந்த தீர்க்கதரிசனம் எதை நிறைவேறுச்சுன்னா 1948 இஸ்ரவேல் ஜனங்கள் உருவாகி மறுநாள் யுத்தத்துக்கு போனாங்க, சேனையாக நின்றார்கள். யோசிச்சு பாருங்க, அந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறதுக்கு ஏறக்குறைய 2500 வருஷம் தேவைப்பட்டுச்சு. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்லிட்டாருன்னா ஒரே நாள் அது சேனையா மாறிடும், ஒரே நாள் தான், அவ்வளோதான். இன்னைக்கு தேசம் உருவாகும், நாளைக்கு காலையில் ராணுவம் நிற்கும். எந்த நாட்டுக்கும் அப்படி நடக்காது, இந்த நாட்டுக்கு நடக்கும். கர்த்தர் அப்படி செஞ்சார். அதே மாதிரி தான் எருசலேம் தலைநகராக மாறணுங்கிற அவங்க திட்டம்னா அதை தடுக்க யாருக்கும் அதிகாரம் இல்லை, கர்த்தர் செய்வார். கர்த்தர் அப்படியே துல்லியமாய் அவங்களை கொண்டு வந்து அதே ஸ்தானத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். இந்த தீர்க்கதரிசனம் எப்போ நிறைவேறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா 2017-18 ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு ஜனாதிபதியாக வந்தார். வந்தபோது அவர் என்ன செஞ்சார், எந்த அமெரிக்க ஜனாதிபதியும் செய்யாத காரியத்தை அவர் செய்தார். நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாட்டுக்கு ராஜாவை உருவாக்குறதும் அந்த நாட்டுக்கு ராஜாவை தள்ளுவதும் கர்த்தருடைய வேலை. ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு தானியேல் 2 இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது எல்லா நாட்டுக்கும் நான் எப்படி விசுவாசிப்பேன்னா, அங்கே ஆரம்பிச்சு அமெரிக்காவுக்கு ஆரம்பிச்சு ஸ்ரீலங்கா ஒரு சின்ன தீவு, அது வரைக்கும் அத்தனை நாட்டுக்கும் ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் கர்த்தர். அது நீங்கள் என்ன முறை வேணால் வச்சுக்கோங்க, அதாவது கம்யூனிச முறையாக வச்சுக்கோங்க, அல்லது வந்துட்டு பாசிச முறையாக வச்சுக்கோங்க, அல்லது ஜனநாயக முறை வச்சுக்கோங்க, அப்படி இல்லை ஓட்டு போடுறதா இருக்கட்டும், இல்லை மிஷினாக இருக்கட்டும், என்ன வேணா இருக்கட்டும், தேவன் அனுமதி கொடுக்காமல் ஒரு ஆள் ராஜாவாக மாறவே முடியாது. நம்ம என்ன செய்வோம், நான் எப்பவும் சொல்லுவேன், நம்ம ஒரு ஜெபம் பண்ணுவோம். நம்ம மைண்டில் ஒரு ஆளை வச்சுக்கிட்டு அவர் ராஜாவாக வரணும், அவர் பிரதமராக வரணும், அவர் முதலமைச்சராக வரணும் அப்படின்னு நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. அவங்களும் அவங்களுக்கு ஒரு ராஜா கேட்டாங்க, நீங்களும் உங்களுக்கு ஒரு ராஜா கேட்குறீங்க. என்ன அவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அவங்க யாராவது ஒரு ராஜா கொடுங்கன்னு கேட்டாங்க, நீங்கள் ராஜாவோட பேரையே சொல்லி கேட்பீங்க. ஆனால் சொல்லும் போது அப்படி ஜெபம் பண்ண மாட்டீங்க, பப்ளிக்காக ஜெபம் பண்ணும்போது அப்படிலாம் பண்ண மாட்டீங்க. ரொம்ப ப்ராட் மைண்டாக, கர்த்தாவே உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு ஆள், ஆனால் மைண்டில் இருக்கும் அது யாருன்னு. நம்ம இருதயத்தில் அது இருக்கும், யார் கொண்டு வரணும், யார் வந்தால். ஆனால் நீங்கள் யாருக்கு ஜெபம் பண்ணுறீங்களோ அவருக்கு ஆப்போசிட்டாக நாள் தான் வரும். நீங்கள் எப்போ ஜெபம் பண்ணும்போது பாருங்கள், 100% நீங்கள் யார் வரக்கூடாதுன்னு நினைப்பீங்களோ அந்த ஆள் உட்காந்துரும். அப்புறம் உங்கள் ஜெபம் முடிஞ்ச பிறகு நீங்கள் ரொம்ப சோர்ந்து போவீங்க. இப்படி ஜெபம் பண்ண கர்த்தரியா அனுமதி கொடுத்தாரு, அவர் தான் அனுமதி அவர் கொடுக்குறாரு, நீங்கள் ஏன் ஜெபம் பண்ணுறீங்க? ராஜா வர்றதுக்கு கர்த்தர் உங்களை ஜெபம் பண்ணவே சொல்லலை. நம்ம எந்த கவர்மெண்ட்டுக்கு ஜெபம் பண்ண தெரியுமா? வசனம் தெளிவாக சொல்லுது, உம்முடைய ராஜ்யம் வருவதாக. ஹெவன்லி கவர்மெண்ட் பூமிக்கு வரணும் தான் நீங்கள் ஜெபம் பண்ணவே இல்லையா? பூமியில் இருக்கிறது யார் பிரதமர் ஆகணும், யார் ஜனாதிபதி ஆகணும் நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை, வேஸ்ட்டு. நீங்கள் 72 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லி 700 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, 7 மணி நேரம் ஜெபம் பண்ணாலும் சரி, ஆண்டவர் யாரை மனசில் வச்சிருக்காரோ அவரை தான் கொண்டாடுவார். அப்போ தேசத்துக்கு ஜெபம் பண்ண சொன்னாரா? பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். எதுக்கு ஜெபம் பண்ணணும்? தேசத்தின் சேமத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறார். இல்லை அவர் வந்தால் சேமமாக இருக்கும், யார் வந்தாலும் சேமமாக இருக்காது. கர்த்தர் ராஜாவான தான் சேமமாக இருக்கும். கர்த்தர் ராஜாவான தான் தேசம் நல்லா இருக்கும். இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், யார் வேணாலும் வரட்டும், அவர்களை வச்சு நம்மை போஷிக்க கர்த்தர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வரும்போது வேணா யார் வேணா என்ன வேணா சொல்லிட்டோம், அவர் அப்படின்னு இவர் இப்படின்னு. யார் ராஜாவானாலும் சரி, அதுக்கு நடுவில் பூமியின் அதிபதிகளுக்கு ராஜா யாருன்னு வெளிப்படுத்தல் 1:5 சொல்லுது. உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோரது முதல் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துன்னு இருக்க. உங்களுக்கு இது தெரியவே மாட்டேங்குது. பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் சொல்லதான் ஆகும். நீங்க அந்த ராஜாவுடைய பிள்ளைகள். நீங்க மேல உட்காந்துக்கிட்டு
கீழே யாரை வேலைக்காரனை ஆக்கணும்ட்டு நீங்கள் ஜோம் பண்ணிடுறீங்க. நீங்கள் போய் அப்பா கிட்ட எப்படி ஜோம் பண்ணுறீங்க? இவனை வேலைக்காரனை நல்ல வேலைக்காரனாக கொண்டாங்கன்னு. அவர் சொல்லுவார், நீ எனக்கு பையன் வேலைக்காரன் வரத்துக்கு நீ ஏன் ஜோம் பண்ணுற? நானே பார்த்துக்கிறேன் பாரு. அல்லேலூயா. இவ்வளோ சொன்னாலும் நீங்கள் அடுத்த வருஷம் ஜோம் தான் பண்ண போகிறீங்க. இவ்வளோ சொன்னால் நீங்கள் மனம் திரும்பிடுவீங்களா? அடுத்த வருஷம் ஊக்கமாக ஜோம் பண்ணுவீங்க. கர்த்தர் தனக்கு ஏற்ற ஒரு மனுஷனை கொண்டு வரும்படிக்கு நீங்கள் சும்மா தலைவர் கொண்டாந்துருவார். ஆமாம், நீங்கள் சில நேரத்தில் ஜோம் பண்ணி சில ஆளை வரவிடாமல் தடுத்துடுறீங்க. அது அதை விட பிரச்சனையாக இருக்குது. அதனால் கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் ஒரு தேசத்தை கொண்டு வரணும்னு சொன்னால் அவர் கொண்டு வருவார். அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் எருசலேம். 1900 வருஷம் கழிச்சு அது தேசம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, கிட்டத்தட்ட 3000 வருஷம் கழிச்சு அது தலைநகராக மாறுது. அது ட்ரம்ப் வந்தார், அவர் வந்தார் சொல்லுவாங்க. நான் சொல்கிறேன், ட்ரம்ப்பை கொண்டு வந்தது கர்த்தர். ஏன்னா சில நேரத்தில் யாரை கொண்டு வந்தால் என்ன செய்ய முடியும்னு அவருக்கு தான் தெரியும். அவர் ட்ரம்ப்பை கொண்டாந்து மற்ற அமெரிக்க ஜனாதிபதிகள் செய்யாததை ட்ரம்ப் செய்ய வச்சார். அவங்கெல்லாம் யோசித்து செய்வாங்க, ட்ரம்ப் செஞ்சுட்டு யோசிப்பார். அவ்வளோதான் விஷயம். அதனால் அந்த மாதிரி ஒரு ஆள் நமக்கு தேவைப்படும். கையெழுத்தெல்லாம் போட்டுட்டு அப்புறம் ட்ரம்ப் கேட்பார், ஏன் கையெழுத்து போட்டோம் அப்படின்னு கேட்பார். அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் ஏதோ ஒன்று போட்டு விட்டார், சந்தோஷம். ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறிடுச்சு. அதே சகரியா 12 மிக துல்லியமாக வசனம் சொல்லுது. 3வது வசனம் 4வது வசனம் வாசிங்க பார்ப்போம். பூமியில் உள்ள ஜாதிகள்லாம் அதற்கு விரோதமாய். இது 2017 டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி நடந்தது. ஏறக்குறைய ஒரே நாளில் 50 நாடு ஒன்றா சேர்ந்துருச்சு. யாருக்கு? ட்ரம்ப்புக்கு அகைன்ஸ்டா. எருசலேம் வரக்கூடாது, ரெகக்னைசேஷன் ஜெருசலேம் அஸ் இஸ்ரேல் கேபிட்டல் வரக்கூடாதுன்னு சொல்லி ஏறக்குறைய 50 நாடு. அது மட்டுமல்ல, ஜனவரி மாதம் எல்லாரும் போய் என்ன பண்ணாங்கன்னா ஐநா சபையில் ஒரு தீர்மானம் கொண்டு வந்து எருசலேம் தலைநகராக மாறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் கொண்டு வந்து எருசலேம் பழையபடி ஐநா சபைக்கிட்டே இருக்கணும், தலைநகரெல்லாம் மாறக்கூடாதுன்னு. இதுதான் நீங்கள் வாசிக்கிற சகரியா 12:3-4. பூமியில் உள்ள எல்லாரும் ஏகமாக என்ன செஞ்சாங்க? அதுக்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். எவ்வளோ பேர் தெரியுமா? ஏறக்குறைய 128 பேர், 28 நாடு. சாதாரண இல்லை, 128 மனுஷன் இல்லை, 128 நாடு அவர்கள் அகைன்ஸ்டாக கூடிக்கொண்டது. எருசலேம் தலைநகராக மாற கூடாதுன்னு சொல்லி. அங்கே இருக்கு பாருங்க, 9 பேர் தான் ஆதரவு. யாருக்கு ஆதரவு? இஸ்ரவேலுக்கு ஆதரவு. அந்த தீர்மானத்துக்கு எதிராக, அதெல்லாம் இல்லை இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் இருக்கட்டும்னு 9 பேர். இல்லை தீர்மானம் கரெக்டு, எருசலேம் தலைநகராக இருக்கக்கூடாதுன்னு ஆதரவாக 128 பேர் ஏகமாய். அந்த சகரியா 12:3-4 ஆண்டவர் சொன்னபடி துல்லியமாய் நிறைவேறியது. ஆனால் பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்துல கர்த்தர் ட்ரம்ப்பை பயன்படுத்துகிறார். அதாவது அமெரிக்க ஜனாதிபதியை பயன்படுத்துகிறார். அமெரிக்க ஜனாதிபதி என்ன செய்கிறாருன்னா, அவருக்கு ஒரு பவர் உண்டு, வீட்டோ பவர்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டோ பவருடைய அதிகாரம் என்னென்னா, அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தார்னா, அமெரிக்கா கொண்டு வந்தால் அதை எத்தனை நாடுகள் எதிர்த்தாலும், ஏறக்குறைய உலகத்தில் 185 நாடு எதிர்த்தாலும் அந்த வீட்டோ பவரை அவர் யூஸ் பண்ணிட்டார்னா அதை யாரும் கேட்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 5 நாட்டுக்கு மட்டும் அப்படி பவர் கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யா, சைனா, பிரான்ஸு, இங்கிலாந்து, அமெரிக்கா, 5 நாட்டுக்கு மட்டும் அப்படி கொடுத்துருக்குறாங்க. அதனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டோ பவர் யூஸ் பண்ணுற 5 நாடுகள் எது சொன்னாலும் உலகமே கேட்கணும். அதான் ரூல், ஐநாவுடைய ரூல் அது. அந்த வீட்டோ பவரை ட்ரம்ப் யூஸ் பண்ணி எருசலேமை தலைநகராக தான் இருக்கணும், இந்த தீர்மானம் தோல்வி அடையுது, நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லி ஒரு மனுஷனை கொண்டு கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிட்டார். அல்லேலூயா. 128 நாடு அகைன்ஸ்ட் ஒரே ஒரு மனுஷன் கர்த்தருடைய வார்த்தையை நிறைவேற்றுவது கர்த்தர் அந்த மனுஷனை பயன்படுத்தினார். இது எப்போ நடக்குது தெரியுமா? நீங்கள் சொல்லக்கூடிய மாடர்ன் ஏஜ், சேட்டிலைட் காலம், செல்போன் காலம், டெக்னாலஜி வளர்ந்த காலம், இவ்வளவும் இருக்கு. இப்பவும் சொல்றேன், வசனம் சொல்லுது, வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. இன்னைக்கு ஆவிக்குரியவங்களுக்கு, ஏன் ஒரு சில ஊழியர்களுக்கு கூட எப்படி இருக்குன்னா, இந்த டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்தது பார்த்தோன்னே இந்த காலத்துல கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் நடக்குமா, பிசாசு அப்படி ஒரு தாட்டை கொடுத்துட்றான். இது அப்படியே நல்ல அறிவியல் பூர்வமா இருக்கிறோங்க. இந்த அறிவியல் பூர்வமான காலத்துல 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின வேர்டு போய் இப்ப நடக்குதுன்னு சொல்றீங்களே, நடக்குது பாருங்க கண்ணுக்கு முன்னாடி. நடக்குதா இல்லையா? எழுத்துக்கு எழுத்து துல்லியமாக அப்படியே கர்த்தர் சொன்னபடி அப்படியே பூமியில் உள்ள ஜாதிகள்லாம் ஏகமாய் கூடிக்கொண்டாங்க. ஆண்டவர் சொன்னபடி எருசலேம் மீண்டும் தலைநகராக மாறிவிட்டது. திரும்பவும் அதே ஸ்தானத்துக்கு வந்து விட்டது. சகரியா 12:6 100% மன்னிக்கணும், அதில் கடைசி வசனம், கடைசி 2 லைன் நிறைவேறி விட்டது. இதுல இருந்து நீங்க ஒரு காரியத்தை என்ன விசுவாசத்தில் புரிஞ்சுக்கணும்னா, ஒரு 3000 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு பட்டணம்
2000 வருஷத்துக்கு முன்னாடி காணாமல் போன பட்டணம் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி 60 வருஷத்துக்கு முன்னாடி மண்மேடா இருந்த ஒரு பட்டணத்தை கர்த்தர் மீண்டும் உருவாக்கி அதே ஸ்தானத்தில் மீண்டும் குடியமர்த்த தேவனால் முடியுமானால் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தையும் நிறைவேற்ற அவரால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா செய்வார். உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில் கர்த்தர் சில காரியங்களை சொல்லி இருப்பார், தரிசனங்கள் கொடுத்திருப்பார், இப்படி செய்வேன்னு சொல்வார். சில விசுவாச வார்த்தைகளை கர்த்தர் வேதத்தில் உங்களுக்கு பேசி இருப்பார். சரீரம் செத்து போயிருந்ததை ஆபிரகாம் எண்ணாதபடிக்கு அவன் வார்த்தையிலே அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்தான். அவன் தன்னை பற்றி கவனிக்கவே இல்லை. அதே மாதிரி தான் கர்த்தர் ஒன்று கொடுக்குற தரிசனத்தை நிறைவேற்றுறதுக்கு நீங்கள் யார், எங்கே இருக்கீங்க, எப்படிப்பட்ட ஆள், உங்கள் பேக்ரவுண்ட் என்ன, இன்னைக்கு நீங்கள் என்ன இருக்கீங்க தேவையே கிடையாது. உனக்கு ஒரு தரிசனம், உனக்கு ஒரு அழைப்பு, உங்ககிட்ட ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுத்துட்டா அந்த வார்த்தை நிறைவேறுகிற வரைக்கும் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. போவாசை பற்றி வசனம் சொல்லும், அது நிறைவேற வரைக்கும் அவன் தூங்க மாட்டான்னு. போவாசே தூங்க மாட்டானா, கர்த்தர் ஒரு நாளும் தூங்க மாட்டார். அதை உங்களுக்கு நிறைவேற்றியே கொடுப்பார். எப்படிங்க செய்வார் அதெல்லாம் தெரியாது, செய்வார். ஒரு சிறைச்சாலையிலிருந்து ஒருத்தனை மறுநாள் காலையில் பிரதமராக மாற்ற தேவனால முடியுமானால், ஜெயிலுக்குள்ள இருந்த ஒருத்தனை மறுநாள் கவர்னராக மாற்ற கர்த்தரால் முடியுமானால், 4 நாள் நாரி போன ஒருத்தனை உயிரோடு கூட எழுப்பி விருந்தில் பக்கத்தில் உட்கார வைக்க கர்த்தரால் முடியுமானால், உங்களுக்கு கொடுத்த வார்த்தையும் 100% நிறைவேற்ற கர்த்தரால் முடியும். God can do. அப்ப நீங்க அதை தான் விசுவாசிக்கணும். நீங்க எப்பவுமே எதை பார்க்கணும், இங்க இந்த நம்மகிட்ட அன்னைக்கு இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். இது இப்படிலாம் இப்போ சிச்சுவேஷன் இப்படி இருக்கு, இதுக்கு மேல் நடக்குமா? நடக்கும். கர்த்தர் சொன்னது நடக்கும் 100%. அதுக்கு இதுதான் சாட்சி. நம் கண்களுக்கு முன்பாக 3000 வருஷத்துக்கு முன்னாடி 2500 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுத்து விட்டார். இப்போ அந்த வசனத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய சில விஷயங்கள்லாம் இருக்கு. அதுதான் நாம் இப்போ திருப்பி பார்க்க போகிறோம். இந்த எருசலேமை பற்றி இன்னும் ஒரு சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த எருசலேமை பற்றி இப்போ செப்டம்பர் அக்டோபரில் ஒரு பெரிய பரபரப்பு போச்சு, இன்னும் வரும். அடுத்து அதை பற்றி ரொம்ப பேசுவாங்க. அது இப்போ இந்த யுத்தங்கள் இந்த காரியத்தெல்லாம் கொஞ்சம் அப்படியே வேற மாதிரி இருக்குது. ஆனால் கண்டிப்பாக வரும். என்னன்னு கேட்டிங்கன்னா 2 ஸ்டேட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 ஸ்டேட் சொல்யூஷன்னா என்ன ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. தமிழில் என்னன்னு கேட்டிங்கன்னா எருசலேமை 2ஆய் பிரிப்பது. இங்கே இருக்கு பாருங்க, இது முழு எருசலேம். இந்த முழு எருசலேமை அப்படியே 2ஆக பிரித்து ஓல்டு சிட்டி, நியூ சிட்டி அப்படின்னு கொடுப்பது. ஒரு பாதி யூதர்களுக்கு, ஒரு பாதி பாலஸ்தீனர்களுக்கு கொடுப்பது. அப்படி கொடுத்துட்டா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆகிடும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் உள்ள நாடுகளில் ஏறக்குறைய 170 நாடு நம்புது. அதனால இவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, சரி எருசலேம் தலைநகரம் தானே, சரி இஸ்ரவேலுக்கு இருக்கட்டும், பாதி இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் முழுசா கொடுக்க மாட்டேன்னு சொன்னாங்க. இப்போ எவ்வளவு கொடுக்குறாங்க? பாதி கொடுக்குறோம், பாதியை யார்கிட்ட கொடுத்துருங்க, பாலஸ்தீனத்தை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதனால இப்போ உலக நாடுகள்லாம் என்ன சொல்லுது, அவங்க சொல்றது சரிதானுங்க, பாதியை கொடுத்துட்டா பிரச்சனை சால்வ் ஆகிடுமே அப்படின்றாங்க. பிரச்சனை சால்வ் ஆகுமா ஆகாதான்னு உங்களுக்கு அப்புறம் சொல்றேன். முதல்ல எருசலேமை பிரிக்கலாமா வேணாமான்னு உங்களுக்கு சொல்றேன். உலகத்தில் உள்ள நாடுகளில் கொஞ்சம் நாடுகள் பிரிக்க வேணாம்னு சொல்லுது, ஒரு 170 நாடு பிரிக்க சொல்லுது. எருசலேமை பிரிக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனையே. இப்போ முதல்ல இந்த எருசலேம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். எதுக்காக இதை நான் உங்களுக்கு சொல்றேன்னா, இந்த மீடியாலேயோ அதுக்காக நான் சொல்லவே இல்லை, உங்களுக்கு தான் சொல்றேன். ஏன்னா நாளைக்கு மீடியாவில் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க தெரியுமா, ஆமாங்க அவங்க சொல்றது, ஏன்னா நீங்கள் டிவியோ வாட்ஸ்அப்லையோ ஃபேஸ்புக்லையோ சொல்றது அப்படியே நம்புற ஜனங்க. இந்த இன்னைக்கு உள்ளவங்க உண்மை பொய்யெல்லாம் நீங்கள் ஆராயறது இல்லை. அது வந்துருச்சா உடனே அவ்வளோதான், அவர் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவை நம்புறவங்க நீங்கள். ஆனால் வசனம் சொல்லுது ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்துக் கொள்ளுங்கள் இருக்கு. தீர்க்க தரிசனத்தை ஆராய்ந்து சொல்றாரு. நீங்க என்னைக்காவது உங்களுக்கு வர நியூஸ் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கு ஃபார்வர்ட் ஆகிற நியூஸ் ஆராய்ஞ்சு பார்த்துருக்கீங்களா? போன வாரம் ஒரு நியூஸ் ஒருத்தர் எனக்கு அனுப்பி விட்டார். வேட்டிகன் சிட்டியை பற்றி ஒரு விஷயம் அனுப்பினார். அனுப்பிட்டு பரபரப்பாக சொன்னார், அண்ணே இந்த மாதிரி வந்திருக்கனே பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் சொன்னேன் பார்த்தேன், போய் முதல்ல அது கரெக்டாக தப்பான்னு போய் பாருங்க, அதுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசுவோம். ஏன்னா எனக்கு எது ஒன்றுமே சரியாக தப்பான்னு பார்க்கணும். ஃபேக் நியூஸ் நிறையா வரும். எதுக்கு சொல்ல வரேன்னா, உங்ககிட்ட வர நியூஸ் எல்லாமே உண்மையா பொய்யான்னு உங்களுக்கு தெரியாது. இப்போ எருசலேம் பற்றி நிறைய வரப்போகுது, அடுத்து வரும். எருசலேம் அங்கே அவங்களுக்கு சொந்தம், இவங்களுக்கு சொந்தம் எல்லாம் சொல்லுவாங்க. எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியணும். எருசலேம் யாருக்கு சொந்தம் வாசிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசி. 14-18 வாசி. அந்த வசனத்தை
தப்பு இல்லாமல் படிங்க பார்ப்போம். தப்பு இல்லாமல் படிங்க பார்ப்போம். படிங்க. இதுக்கு மேலே அதை நான் படிக்க எனக்கு நேரம் இல்லை. 3ஆவது தடவை பொறுமையாக படிச்சிங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி முதல் தடவையே படிக்கணும். வேகமாக படிக்கும் போது வார்த்தையெல்லாம் கடித்து துப்புறீங்க, வசனத்தை அப்படி துப்பக்கூடாது. புரியுதா? யாராவது படிச்சிருவாங்களோன்னு வேகமாக எடுத்து வாசிக்கிறது ஒரு பரபரப்பு இருக்குது, எனக்கு புரியுது. ஆனால் கரெக்டாக வாசிக்கணும்ல. எடுத்துட்டு பொறுமையாக வாசிங்க. வாசிக்க தப்பு இல்லை, பொறுமையாக வாசிங்க, தப்பாக வாசிக்கப்படாது. உன்னதமான தேவனுடைய ஆசாரனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அப்படின்னு. இந்த சாலேமின் ராஜான்னு இருக்கு பார்த்தீங்களா, அந்த சாலேம் தான் எருசலேம். சாலேமுடைய ராஜா. சாலேம்னா சமாதானம், எருசலேம் அப்படின்னா சமாதானத்தின் நகரம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த ராஜா அப்பவே அப்பமும் ரசமும் கொண்டு வந்து ஆபிரகாமோடு கூட உடன்படிக்கை பண்ணிட்டாரு அப்படின்னு இருக்கு. அப்போது எருசலேமுடைய ராஜாவுக்கும் ஆபிரகாமுக்கும் எப்போ கனெக்ஷன் இருக்குது? ஏறக்குறைய 4000 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, ஆபிரகாமுக்கிட்ட ராஜா உடன்படிக்கை பண்ணாருங்க, அதனால் எருசலேமை கொடுத்துட்டாருன்னு இருக்குதா? எருசலேமை ஆபிரகாமுக்கு கொடுத்தாரா அப்படின்னு கேட்டால் அடுத்து வாசிங்க. இந்த வசனத்தை அண்டர்லைன் பண்ணிக்கணும், சும்மா கதை சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லலை. இதெல்லாம் பைபிளில் உள்ள ஹிஸ்டாரிக்கல் ப்ரூஃப். நாளைக்கு பின்னைக்கு டிவியில் 4 பேராக உட்காந்து பேசுவாங்க. புரியுதா? அவங்கெல்லாம் பைபிளும் படிச்சிருக்க மாட்டாங்க, இஸ்ரவேலுக்கும் போயிருக்க மாட்டாங்க, எல்லாம் புக்கு படித்தவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்கள வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்க பேசுறது கரெக்டு இவங்க பேச கரெக்டுன்னு நீங்கள் எடுக்கக்கூடாது. வேதாகமம் தான் நமக்கான ப்ரூஃப். பைபிள் என்ன சொல்லுதோ அதான் சரி. வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த தேசத்தை கொடுக்குறாரு. கானானியரும் கிர்காசியரும் எமோரியரும் எபூசியரும் இருக்கிறதான இந்த எபூஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எபூஸுக்கு பேர் தான் எருசலேம். எங்கே இருக்குது வாசிங்க. நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 19:10 வாசிங்க. எருசலேமுக்கு இன்னொரு பேர் என்னது? எபூஸ். அதுதான் அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு ஆதியாகமம் 15ல், எபூசு அந்த பட்டணம் எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டு விட்டது? ஆபிரகாமின் சந்ததிக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. சரி, இப்போ ஆபிரகாமின் சந்ததி கிட்ட வந்துருச்சு, நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்த கேள்வி, ஆபிரகாம் சந்ததின்னு இருக்கு. ஆபிரகாமுக்கு 3 முக்கியமான சந்ததி வேதத்தில் இருக்கு. ஒன்று கேத்தூரால் சந்ததி, இன்னொன்று இஸ்மவேல் ஆகாரின் சந்ததி, இன்னொன்று சாராளின் சந்ததி ஈசாக். இந்த 3ல் யாருக்கிட்ட கொடுத்தாரு, அதான் ரொம்ப முக்கியம். வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 5வது வசனம் வாசிங்க. 5-6 வாசிங்க. கேத்தூராளை கிழக்கே கீழ் தேசத்துக்கு அனுப்பிட்டார். ஆகார எகிப்துக்கு பேர்சபா வனாந்தரத்துக்கு அனுப்பிவிட்டார். தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாருக்கு கொடுத்தான்? ஈசாக்கு கொடுத்தார். அங்கே வசனம் இருக்கு. ஈசாக்குடைய பையன்தான் யாக்கோபு, அவன் பேர் தான் இஸ்ரேல். இஸ்ரேலுடைய 4வது பையன் பேர் தான் யூதர்கள். அந்த யூதா வம்சத்தில் வந்த தாவீது எருசலேமில் 33 வருஷம் அரசாண்டார். எப்ரோனில் 7 வருஷம், மொத்தம் 40 வருஷம். அதற்கு பிறகு சாலமோன் எருசலேமில் 40 வருஷம். அப்புறம் ரெகபியாம் அது கோத்திரம் 2ஆக பிரிஞ்சிச்சு. ரெகபியாம் காலத்திலேருந்து யூதேயா அப்படிங்கிற பட்டண பகுதிக்கு எருசலேம் தலைநகராகவும், இஸ்ரவேலுக்கு சமாரியா தலைநகராகவும் ஏறக்குறைய அந்த காலகட்டம் வரைக்கும் எக்கோனியா காலத்தில் சிறைப்பட்டு போகிற வரைக்கும் இருந்துச்சு. எனவே எருசலேம் என்பது ஆபிரகாம் காலத்தில் ஆரம்பித்து பாபிலோனுக்கு சிறைப்பட்டு போகிற வரைக்கும் அது யூதருடைய தலைநகராக இருந்திருக்கு. இப்போ அடுத்த கேள்வி கேட்பாங்க, அதெல்லாம் இருக்கட்டும், அதெல்லாம் பைபிளில் உள்ளது, பழங்கதை, நீ இன்னைக்கு உள்ள காரியத்துக்கு வாப்பா அப்படின்னு சொன்னோம்னா, நீங்கள் ஒரு யுத்தம் பார்த்தீங்களா 1967, அந்த யுத்தத்தில் எருசலேமை முழுசாக யார் பிடிச்சிட்டது?
இஸ்ரவேல் பிடிச்சிருச்சு. முதல் உலக யுத்தத்துக்கு பிறகு யுத்தத்தினுடைய சட்டத்திட்டங்கள் வகுத்தாங்க. அந்த சட்டத்திட்டத்தின்படி ஒரு யுத்தம் முடியும் போது யார் எவ்வளவு தூரம் பிடிச்சிருக்கிறாங்களோ அது அவர்களுக்கு சொந்தம். அதை தான் இன்னைக்கு பல நாடுகள் வச்சுக்கிட்டு நம்ம காஷ்மீரை கூட பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் நம்ம சொல்கிறோம்ல, அதுக்கு என்ன காரணம்னா ஒரு யுத்தத்தில் கொஞ்சம் தூரம் வந்து பிடிச்சிட்டாங்க, அதனால அவங்க கைக்கு இருந்து அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நாடுகளை என்ன செய்வாங்கன்னா யுத்தத்தின் முடியும் போது எவ்வளோ பிடிக்கிறாங்களோ அது அவங்களுக்கு சொந்தம். அப்படித்தான் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எருசலேமை 1967 இஸ்ரவேலர்கள் முழுசாக பிடிச்சிட்டாங்க. அதனால தான் அவங்க கையிலேருந்து இன்றைக்கி வாங்க முடியல. இப்போ என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா எல்லா நாடுகளும் சேர்ந்து வலுக்கட்டாயமாக அவங்கக்கிட்ட இருந்து பாதியை வாங்கி பாலஸ்தீன் கையில் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அப்படி விரும்புறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் அவங்க சொல்கிறாங்க, சமாதானம் வந்துடும், ரெண்டாக பிரித்தா சமாதானம் வந்துடும். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சமாதான ஒப்பந்தங்கள் எத்தனையோ செஞ்சு முடிச்சுட்டாங்க, ஒன்று கூட நடக்கலை. பக்கத்தில் வனாந்தரத்தில் குடியிருக்கிற பாலஸ்தீனருக்கும் இஸ்ரவேலுக்குமே என்ன வரல, சமாதானம் வரல. பக்கத்தில் குடியிருக்க அரபு நாடுகளுக்கு இஸ்ரவேலுக்கு என்ன வரல, சமாதானம் வரல. அப்படி இருக்கும்போது ஒரு ஊருக்குள்ள ஒரு பட்டணத்தை ரெண்டா பிரித்து பாதி அவனும் இவனும் உள்ள இருந்தால் சமாதானம் வருமா? வராது. இது ஒரு மாயை. அவங்க சொல்றது ஐவாஷ், கண் துடைப்பு. ஸோ இந்த எருசலேம் அவர்கள் கைக்கு போகாது. எப்படி இன்னைக்கு இது என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திருப்பி சகரியா 12:6 வாசிங்க பார்ப்போம். திருப்பி சகரியா 12:6 வாசிங்க. நல்லா கவனிங்க. எருசலேமுக்கு இஸ்ரவேலுக்கு தலைநகராக எருசலேம் வரும்போது அந்நாளிலே இருக்கிற யூதாவின் தலைவரை, எருசலேம் தலைநகரானது 2017-18. அந்நாளிலே இருக்கிற யூதாவின் தலைவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பென்யமின் நெத்தன்யாகு, இப்ப இருக்கிறவர். ஸோ அவரை, அந்நாளிலே யூதாவின் தலைவரை பென்யமின் நெத்தன்யாகுவை வாசிங்க. விறகுகளுக்குள்ள எரிகிற அக்கினி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ள எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். நல்லா கவனிங்க. அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமாக காசா பகுதி, மேற்கு கரை, இந்த பக்கம் ஈரான் வரைக்கும், மேலே சிரியா லெபனான் வரைக்கும், அந்த பக்கம் கத்தார் வரைக்கும் எல்லா பக்கமும் அடிக்கிறாங்க. சகரியா 12:6 நம் கண்களுக்கு முன்பாக அப்படியே நிறைவேறும் 100%. இப்போ என்ன நடக்குது? எகிப்து வரைக்கும் இந்த பக்கம் போயிட்டாங்க, அங்கே சிரியா வரைக்கும், லெபனான் வரைக்கும், இங்கே ஏமன் ஹவுதீஸ் பகுதி, ஈரான் வரைக்கும் எல்லா சைடும் அடிக்கிறாங்க மொத்தமா. அதுதான் சகரியா 12:6 நிறைவேறிடுச்சு. நல்லா கவனிங்க, நிறைவேறிடுச்சு. சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். அப்புறம் அதுக்கப்புறம் எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாக எருசலேம்ல. இப்போ என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா அடுத்து இந்த எருசலேமை வச்சு ஒரு யுத்தம் வரும், எருசலேம் வச்சு ஒரு சண்டை வரும். அந்த சண்டை தான் 3ஆம் உலக யுத்தமாக இருக்கும். அதை பற்றி உங்களுக்கு அடுத்து சொல்றேன். அதற்கு பிறகு எருசலேம் இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறும். இப்போ தலைநகராக அனௌன்ஸ் பண்ணியாச்சு, அஃபீஷியல் தலைநகராக மாறும். எப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நல்லா கவனிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா டெல் அவீவ் அப்படின்னு ஒரு பட்டணம் இருக்கு, அதுவும் தலைநகராக இருக்குது, எருசலேம் தலைநகராக இருக்கு. ஆனால் இந்த ட்ரிப்பு யுத்தத்தில் பாருங்க, டெல் அவீவ் செம்ம அடி வாங்குச்சு. டெல் அவீவ் தான் நிறைய குண்டு போட்டாங்க, அங்கே இருக்கிற பென் குரியன் ஏர்போர்ட்டை ஃபுல்லாக நாசம் பண்ணிட்டாங்க. அது எதை குறிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பட்டணம் முடிவுக்கு வருது, எருசலேம் தலைநகராக மாறப்போகுது, முழு ஃபுல் ஃபிளெட்ஜ் தலைநகராக மாறப்போகுது. இப்போ லெஜரில் வந்துருச்சு, டாக்குமெண்ட் போட்டாச்சு, எழுதியாச்சு, இன்னும் அது என்னவாகலை, எக்ஸிக்யூட் ஆகலை. ஸோ நம் கண்களுக்கு முன்பாக சகரியா 12:6 100% நிறைவேறி கொண்டே இருக்கிறது. என்னன்னு கேட்குறீங்கன்னா 12:6 இப்போ நம்ம இருக்கிறோம், 14-12 இயேசு வர்றார். வாசிங்க பார்ப்போம். 14-12 இல்லை, 14:4 வாசிங்க. அந்நாளிலே அவருடைய பாதங்கள், இதைத்தான் இயேசு அப்போஸ்தலர் 1:6-9 சொல்றாரு. எப்படி ஏறி போனாரோ அப்படியே இறங்கி வருவார், அப்பொழுது அவர்கள் ஒரு நாள் பிரயாண தூரமாகிய ஒலிவ மலையில் இருந்தார்கள் இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் அங்க நடக்குது. 14:4 நடக்கணும், இயேசு பகிரங்கமா வந்து இறங்கணும். இப்ப நாம 12:6 இருக்கணும். இதுக்கு ரெண்டுத்துக்கு நடுவில் ரகசிய வருகணும் நடக்கணும். அப்போ உங்களுக்கு எனக்கு டைம் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? 12:6 இப்ப நம்ம இருக்கிறோம், 14:4 அவர் வரணும், பகிரங்கமா வரணும். இதுக்கு நடுவில் 7 வருஷம் நடக்கணும், உபத்திரவ காலம் வரணும். அந்த உபத்திரவ காலத்துக்கு முன்பாக சபை எடுத்துக்கொள்ளப்படணும். அப்படின்னா உங்களுக்கு எனக்கு எவ்வளவு நேரம் இருக்குன்னு பாருங்க. நம் கண்களுக்கு முன்பாக தலைநகராக எருசலேம் மாறி இருக்கிறது. ஆண்டவர் சொன்னபடியே துல்லியமாக தீர்க்க தரிசனம். வேதம் சொல்லுது, இனி காலம் கண்டிப்பாக செல்லாது. இத்தனை துல்லியமான தீர்க்க தரிசனங்கள் இந்த 2000 வருஷத்துல
இந்த 70 வருஷத்துல மட்டும்தான் நடந்திருக்குது. இந்த 1900 வருஷமா எதுவுமே நடக்கல, அப்படியே மண்மேடா கிடந்துச்சு, நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. இவ்வளவும் ஆண்டவர் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றாரு, தெரியப்படுத்துறாரு. யோசிச்சு பாருங்க, நோவா காலத்துல இந்த மாதிரி படம் போட்டு காட்டுறதுக்குலாம் வேலை இல்லை. நோவா காலத்துல இந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு சர்ச்சை கட்டி ஒரு ஊழியக்காரனை கொடுத்து உங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்குலாம் நேரமே இல்லை. நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா அவர் பாண்டு கத்திட்டு இருந்திருப்பாரு. ஆனா அதை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாய் சொல்லப்படுது, அதிகமாய் காட்டப்படுகிறது. இன்னும் நிர்விசானமா, இன்னும் உணராமல், வெள்ளம் வந்து வாரிக்கொண்டு போகும் அளவு உணராது இருந்தார்கள்ன்றபடி இன்னும் நீங்க அப்படியே உலகத்துக்கு பின்னாடி எதிர்காலம், பொண்ணு கல்யாணம், பையன் படிப்பு, அப்புறம் 60 வயசுல இன்சூரன்ஸ், 70 வயசுல சாகும்போது என்ன ஆகும், 80 வயசுல எனக்கு எந்த கல்றையில வைக்கணும், கல்றை மேல என்ன எழுதணும்ட்டு இப்ப ரெடி பண்ணிட்டு இருக்கான். நீங்கள் இன்னும் பரலோகத்தை குறித்தும் போவதை குறித்தும் கரிசனை இல்லாமல் இருக்கிறீர்கள், அவேர்னஸ் இல்ல. சபை அதுக்கான இடம். உங்களுக்கு ஆண்டவர் உட்கார வச்சு சொல்லிக் கொடுக்கிறாரு. அவர் வேற எங்கேயும் இல்ல, வாசப்படியில் தான் நின்று கொண்டு இருக்கிறார். எந்த நிமிஷமும் கர்த்தர் உள்ளே நுழைவார். அது வரைக்கும் நம்ம செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு முடிச்சுட்டு ஓடுறதுக்கு நேரம் இருக்கு. இன்னொரு பக்கம் நம்மை ரெடி பண்ணி கொள்றதுக்கு நேரம் இருக்கு. அவ்வளவுதான் இருக்கு டைம், நோ அதர் வே. நீங்க நல்லா கிளம்பி முடிச்சுட்டு சர்ச்சுக்கு வரும்போது கடைசியா கண்ணாடிக்கிட்ட போய் ஒரு தடவை பார்ப்பீங்க தெரியுமா, எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்டா போய் ஒரு தடவை பார்ப்பீங்கல்ல, அந்த நேரம் தான் இப்ப நமக்கு இருக்கு. எல்லா ப்ரிப்பரேஷனும் முடிச்சாச்சு, கடைசியா அப்படி வீட்டை விட்டு வெளியே போகும்போது ஒரு தடவை எட்டி பார்ப்போம்ல, அந்த டைம் கேப் மட்டும் தான் இப்ப நமக்கு இருக்கு. பரிசுத்த அலங்காரத்துடைய தொழுது கொள்ளுங்கள்னு சொல்ற அந்த நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். இப்ப நம்ம கண்களுக்கு முன்பாக எருசலேம் தலைநகராக மாறிவிட்டது. இன்னும் ஒரே ஒரு காரியம் நடக்கணும், அதுக்கான வேலையும் ஆரம்பிச்சிருச்சு. அது என்ன நடக்கணுங்கிறத நான் சொல்லிவிட்டு முடிக்கிறேன். இஸ்ரவேல்ல ராஜா வந்தாச்சு, தலைநகரம் வந்தாச்சு. அடுத்து அவங்களுக்கு மிக முக்கியமாக வர வேண்டியது அவங்களுடையதான தேவாலயம். ஏன்னா இஸ்ரவேலும் தேவாலயத்தையும் பிரிக்க முடியாது. அவங்க எப்போ எகிப்திலிருந்து புறப்பட்டாங்களோ ஆசாரிப்பு கூடாரம் வந்துருச்சு. ஆசாரிப்பு கூடாரம் போனவொடனே தேவாலயம் வந்துருச்சு. தேவாலயம் போன ரெண்டாவது தேவாலயம் வந்துருச்சு. இப்போ ஏறக்குறைய 1900 வருஷமா அவங்களுக்கு தேவாலயம் இல்லை, அவங்க கையில் தேவாலயமே இல்லை. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு மூணாவது தேவாலயம் கண்டிப்பா வரும். முதல் 2 தேவாலயமும், ஒன்று சாலமோன் கட்டினது, இதான் தேவாலயத்தினுடைய மாடல். முதல்ல சாலமோன் கட்டினது, அது நேபுகாத்நேச்சரால் இடிக்கப்பட்டு விட்டது. ரெண்டாவது செருபாபேல் கட்டினது தீத்துராயினால் இடிக்கப்பட்டுருச்சு. முதல் தேவாலயம் ஏன் இடிக்கப்பட்டது, அதான் இம்பார்ட்டன்ட். முதல் தேவாலயம் ஏன் இடிக்கப்பட்டது வாசிங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. எசேக்கியேல் 8:6 வாசி. என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தால் தேவனுடைய ஜனங்கள் இங்கே செய்கிற மிகுந்த அருவருப்புகளை. சபைக்குள்ள என்ன இருந்துச்சா? அருவருப்பு. சபைக்குள்ள அருவருப்பு, மிகுந்த அருவருப்பு. ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இது அவங்க பண்ணது. அவங்க என்ன பண்ணாங்கன்றது அப்புறம் எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தை போய் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க, என்னென்ன அருவருப்பு பண்ணாங்க நாங்க இருக்கோம். ஆனா இப்போ கடந்த ஒரு 25-30 வருஷமா, 2000க்கு அப்புறம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 25 வருஷமா சபைகளுக்குள்ள மிகுந்த அருவருப்பு. சில ஆட்கள் உட்கார்ந்துக்கிட்டு சும்மா கேட்பான், அது என்னங்க அருவருப்பு? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை. இவன் மயக்கத்தில் இருக்கானா கோமால இருக்கானே தெரியாது. இவன் மயக்கத்தில் இருக்கானா இல்ல கோமால இருக்கானா, இவன் உயிரோட இருக்கானே தெரியாது. ஆண்டவர் சொல்வார்ல சர்தை சபையை பார்த்து, நீ செத்தவனாய் உயிர் உள்ளவனாய் இருந்தும் செத்தவனாய் இருக்கிறாய். அந்த மாதிரி சில ஆட்கள் சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கோம், ஊழியக்காரன் போர்வையில் உட்கார்ந்துருக்கோம். அது என்னங்க சும்மா அருவருப்பு? என்னங்க இருக்கு? உலகம் முழுக்க எல்லா சர்ச்சிலும் ஓரின சேர்க்கை வந்துருச்சு. ஆணும் கல்யாணம் பண்ணலாம், பெண்ணும் கல்யாணம் பண்ணலாம் உள்ள வந்துருச்சு. ஊழியக்காரனே அப்படி ஆயிட்டான், பகிரங்கமா சொல்றான். ஆணும் கல்யாணம் பண்றது, நான் அப்படித்தான் வாழ்றேன் சொல்றாரு. ஜெர்மனியில ஒருத்தர், நான் அந்த வாழ்க்கை தான் வாழ்றேன். ஒரு அம்மா சொல்றாங்க, நாங்க அந்த வாழ்க்கை. யாரு? சபை நடத்துறவங்க. அருவருப்பு. ஒரு சர்ச்சு பாஸ்டர் சொல்றாரு, அப்படிப்பட்டவங்க வந்தா என்ன தப்பு? இருக்கட்டுமே சர்ச்சில். கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், கர்த்தர் எல்லாரையும் நேசிக்கிறார், பாவத்தை நேசிக்கல. சபைக்கு எல்லாரும் வரட்டும், வந்து பாவத்தை விட்டுறணும்ல, அதானே சரி. நான் பாவத்தையும் செய்வேன், கர்த்தர் என்ன நேசிக்கிறார்னா பாவத்தை விடணும். திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, இனி பாவம் செய்யாது. உன் விபச்சாரத்தை மன்னிக்க நான் தயாரா இருக்கிறேன், இனி பாவம் செய்யாது. நீ 38 வருஷமா இருக்கிறத நான் சரி பண்ணி கொடுக்கிறேன், ஆனா இனி பாவம் செய்யாது. அதான் காட் சொல்றது. இன்னொரு சான்ஸ் ஆண்டவர் கொடுக்கிறாரு, இனி செய்யாத. ஆனா இப்ப என்ன இருக்கு? அவர் என்னங்க சும்மா சரி எல்லாரையும் சொன்னா எப்படி? கர்த்தர் பாவிகளை நேசிக்கிறார், பாவிகளை நேசிக்கிறார், பாவத்தை அல்ல. பாவிய பாவியாவே நேசிக்கல, பரிசுத்தமாக்குவதற்கு நேசிக்கிறார்.
அவகிட்ட வந்தா மறுரூபம் ஆகணும். பழைய மனுஷன் மரிச்சு போகணும். சபை இன்னைக்கு அருவருப்புகளுடைய உச்சம். அது ஒரு இன்னொரு பக்கம் போங்க, நாய்க்கு கல்யாணம், பூனைக்கு கல்யாணம் சர்ச்சுக்குள்ள. இன்னொரு பக்கம் போங்க, குழந்தையோட வந்து கல்யாணம் பண்ணிக்கிறான். என்னன்னு கேட்டா 5 குழந்தையாமா இப்பதான் கல்யாணம் பண்றாரு. நேற்று ஒரு கால்பந்தாட்ட வீரர் இருக்கிறாரு, அவர் இப்ப சர்ச்சில் தான் பண்ணுவார். அடுத்து 5 குழந்தை இருக்கு, இப்பதான் கல்யாணம் பண்ண போறாரு. எப்படிப்பா நீங்க சர்ச்சுக்குள்ள 5 குழந்தை உள்ள கல்யாணம் பண்ணுவீங்க? அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைங்க, அதெல்லாம் இப்ப கேட்கக்கூடாது. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஒரு நாளும் உங்களுக்காக வசனம் வளையாது. நீங்கள் மட்டும்தான் வசனத்துக்காக மாற வேண்டும். எந்த சபை ஜனங்களுக்காக மாறுகிறதோ, வசனத்தை வளைக்கிறதோ, அந்த சபை பரலோகத்துக்கு போகாது. ஆண்டவர் தெளிவா சொல்றார், நான் இன்னும் மனுஷனை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் தேவனுக்கு ஊழியக்காரன் அல்லவே. சபை என்ன சொல்லுதோ அதன்படி நீங்கள் கேட்டு செய்தால் நீங்கள் புது உடன்படிக்கை பெற்றுக்கொள்வீர்கள். மரியாள் தான் சொல்றாங்க, அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறார் அதன்படி செய்யுங்கள். மரியாள் சொல்றபடி இயேசு கேட்டா உடன்படிக்கை கிடைக்காது. இதான் இன்னைக்கு பிரச்சனை. இப்போ சபை அருவருப்புகளின் கூடாரம். உடனே இப்ப நம்மால் சொல்லுவான், இங்க நாங்க என்னங்க பண்ணோம், அதெல்லாம் வெளிநாட்டுல தானே அவங்க பண்றாங்க, இங்க என்ன இல்ல, அவங்கிட்ட வேற விதமான பாவம். இங்க என்ன இருக்கு? அரசியல்வாதியுடைய அரசியல் இங்க இருக்கு, சினிமாக்காரனுடைய ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் இங்க இருக்கு. அவங்கிட்ட வெளியரங்கமான பாவம் இங்க மறைமுகமா இருக்கு. கொரிந்தியருக்கு எழுதும் போது பவுல் சொல்றாரு, புறஜாதியார் இடத்தில் காணப்படாத அருவருப்புகள் கூட உங்களிடத்தில் காணப்படுகிறதுன்னு சொல்றாரு. அது இருக்கு இங்க. இங்க என்ன இல்ல? பண பாகுபாடு இல்லையா? பதவி பாகுபாடு இல்லையா? ஜாதி பாகுபாடு இல்லையா? சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு ஜாதி பாக்குறீங்க, சர்ச்சுக்குள்ள உட்காந்துட்டு படிப்பு பாக்குறீங்க. நீங்க போகும் போதே ஒரு பொறுப்புக்கு போடும்போது அவர் படிச்சவரா, டேலண்ட் உள்ளவரா, யூஸ்ஃபுல்லா இருப்பாரா? ஆனா கர்த்தர் பார்க்கிறது, அவன் ராஜாவாக்கணும்னா அவன் நல்ல சண்டை போடுவானா, நல்லா வந்துட்டு குதிரை ஏறுவானா, இல்ல நல்லா ஓடுவானான்னு பார்க்கல, இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டார். அவன் ஆடு மேய்க்கிறவனா இருப்பான், புல்லு மேய்க்கிறவனா இருப்பான், ஆடுகளுக்கு புல்லு போறவனா இருப்பான். ஆனால் அவனை டேலண்ட் உள்ளவனாய் மாத்த கர்த்தர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நீங்க ஆள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்பிரிச்சுவாலிட்டியா இல்லையோ அதை பத்திலாம் கவலை கிடையாது. கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சா போதும். சாமி உங்க யாரையும் சொல்லுங்க, தப்பா எடுத்துக்க போறியா? அதுவே இருக்கு. கீபோர்டு வாசிக்க தெரிஞ்சா போதும். அவன் போய் வெளியே சினிமா வாசிக்கிறவனா இருப்பான், இல்லைன்னா போயிட்டு எங்கேயாவது கோயில் விழாக்கள்ல வாசிக்கிறவனா இருப்பான், இல்ல உட்காந்துட்டு எந்த அருவருப்பையும் வாசிப்பான். ஆனா செம்ம டேலண்ட். ஆண்டவருக்கு தேவை டேலண்ட் உள்ளவன் இல்ல, ஒபீடியன்ட் உள்ளவன். இன்னும் சொல்ல போனால் கீபோர்டு இல்லாமலே கர்த்தரால ஆராதிக்க முடியும். ஆனால் இவர்களை வைத்துக் கொண்டு ஆராதிக்கும் போது எந்த அபிஷேகம் இறங்காது, ஒரு ஊத்துல இருந்து 2 தண்ணி வராது. இந்த மாதிரி எல்லாத்திலையும் இருக்கு சபைக்குள்ள. நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. யாருக்கும் தெரியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்க, கர்த்தருக்கு தெரியுங்கிறத மறந்துடுறீங்க. அதான் பைபிள் சொல்லுது, கர்த்தருக்கு தெரியும்ல. இங்க எல்லாரும் பலகீனமானவங்களா, பலவீனம் இல்லாதவங்கன்னு சொல்லல. உங்கள் பலகீனங்களை தேவனிடத்துல ஒருத்து பலப்படுத்த பாருங்க. சபைக்குள்ள உட்கார்ந்துட்டு எல்லா அருவருப்பும் வச்சிருக்க. அப்படியே ஆண்டவர் வசனம் சொல்றது 8:6, ஆலயத்தை விட்டு தூரம் போனார். நான் இதை எழுதினா ஒருத்தரால் புக்கு போடுறாரு, ஜெகன் கல்லோபதேசம் பேசுகிறார், கர்த்தர் ஒரு நாளும் சபை விட்டு தூரம் போக மாட்டார். அப்ப இந்த வசனம் என்ன? இந்த வசனம் என்ன? வெளிப்படுத்தல் 3:20 ஆண்டவர் உள்ள நிக்கிறாரா வெளியே நிக்கிறாரா? சபைக்கு வாசப்படியிலிருந்து கதவை தட்டுறதா வெளியே தானே இருக்கிறாரு. வசனத்தையும் கேட்டு தொலைறதில்ல, படிச்சும் தொலைறதில்ல. உடனே ஜெகன் கல்லோபதேசம் சொல்லுகிறார், ஆண்டவர் வெளியே நிக்க மாட்டார். அப்ப நிக்கிறாருன்னு இருக்காது என்ன? இன்னைக்கு நிறைய வீடுகளிலே கர்த்தர் இல்லை, நிறைய சபைகளுக்குள்ளே கர்த்தர் இல்லை. பாட்டு பாடுறதுனால, கை தட்டுறதுனால, அந்நிய பாஷை பேசுறதுனால சபை ஆவிக்குரிய சபை நீங்க நம்பினா ஏமாறுறீங்கன்னு அர்த்தம். கர்த்தரோ உங்கள் கை தட்டுதலை பார்க்கவில்லை. கர்த்தர் நீங்க என்ன அந்நிய பாஷை பேசுறீங்கன்னு பார்க்கல. கர்த்தர் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறீங்களான்னு தான் பார்க்கிறார். அவர்கள் வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ நம்மால வேடிக்கை பார்த்துக்கிட்டே அந்நிய பாஷை பேசுவான். பார்த்திருக்கீங்களா? அந்நிய பாஷை பேசுவான். எப்படி பேசுவான்? வேடிக்கை பேசிக்கிட்டே, வேடிக்கை பார்த்துக்கிட்டே பேசுவான். அந்நிய பாஷை பேசிக்கிட்டே கட்டளை எல்லாம் கொடுப்பான். வாய் அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருக்கும், ஆனா வாய் என்ன பேசுது? அவர்களோ வாயினால் கனம் பண்ணுகிறார்கள், இருதயமோ. ஆமா, இன்னைக்கு இதான் சபையோட நிலைமை. ஆண்டவர் சொல்ல, நான் சர்ச்சை விட்டு தூரம் போய் ரொம்ப நாள் ஆச்சுப்பா. நிறைய சர்ச்சுக்குள்ள கர்த்தர் இல்லை. கவனிச்சு கொள்ளுங்க. கர்த்தர் வெளியே போனாரு, பிசாசு சபையை நாசம் பண்ணிடுவான், கதை முடிஞ்சிடும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதுக்கப்புறம் 70 வருஷம் கழிச்சு திருப்பி ஆலயத்தை கட்டினாரு. இப்ப திருப்பி 2வது ஆலயம் வந்துச்சு. அது ஒரு 400 வருஷம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா திருப்பி ஆலயத்துக்குள்ள அருவருப்பு வந்துருச்சு. வாசிங்க
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசி. மத்தேயு 21:12 வாசி. வெளியே துரத்தி மணி எக்ஸ்சேஞ்ச், காசுக்காரருடைய பலகைகளையும், பிசினஸ்மேன் சபைக்குள்ள ஏதோ விற்கிறானாமா. அடுத்து இப்ப கல்லர் குகையெல்லாம் இல்ல, பிசினஸ் சென்டர்ஸ். சர்ச் என்னவா இருக்குது? பிசினஸ் சென்டர். எம்என்சி கம்பெனி 4 ஃப்ளோரை கட்டிட்டு 1 ஃப்ளோரை வாடகைக்கு விடுறான். 1 ஃப்ளோர்ல சர்ச், 1 ஃப்ளோர் வாடகைக்கு. கேட்டா சொல்றான் ஆண்டவருக்கு ஊழியத்திற்கு, அதாவது பவுலுக்கு இல்லாத மூளை, அப்போஸ்தலருக்கு இல்லாத மூளை இந்த கடைசி காலத்தில் இப்ப இருக்கிற ஊழியக்காரனுக்கு பொத்துட்டு கொட்டுது. விசுவாசி நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. ஆலயம் என்பது வெறும் ஆராதிக்கிறதுக்கான ஸ்தலம் மட்டும். இங்கே எந்த விதமான வியாபாரத்திற்கும் இடம் இல்லை. இங்க வந்து வியாபாரம் பண்ணிக்கிட்டு ஊழியக்காரன் அவன் அளவில் வியாபாரம் பண்றான், விசுவாசி அவங்க அளவில் வியாபாரம் பண்றாங்க. ஒரு சர்ச்சில் சண்டை வந்துருச்சு. ஒரு அம்மா வந்து பாஸ்டர் கிட்ட சொல்றாங்க, இனிமேட்டு நான் சர்ச்சுக்கே வரமாட்டேன் அப்படின்னு. பாஸ்டருக்கு புரியவே இல்லை. பாஸ்டர் கேட்குறாரு, ஏமா வரமாட்டீங்க, எதனால சர்ச்சுக்கு வரமாட்டீங்க? உங்கள் சபையில் இருக்கிற ஒரு 10 விசுவாசி மோசமானவங்க, இவங்களோட உட்காந்து நான் செய்தி கேட்க மாட்டேன். ஏமா என்ன பண்ணாங்க? நான் சபைக்குள்ள புடவை வியாபாரம் பண்ணுறேன். 10 பேரும் இன்ஸ்டால்மெண்ட்டில் புடவை வாங்கிட்டு காசே கொடுக்கல. இந்த 10 தப்பு இல்லை, அது 2வது தப்பு. முதல் தப்பு யாரு? இது வந்து சபைக்குள்ள உட்காந்து என்ன பண்ணியிருக்குது? ஒவ்வொரு வாரமும் 4 புடவையா எடுத்துட்டு வந்துருக்கு. ஆராதிக்கிறவங்களுக்கு புடவை விரிச்சு காட்டியிருக்கு. எல்லாத்தையும் பாருங்க, இது இந்த பார்டர் பச்சை கலர் பார்டர், இது பூ போட்டது எல்லாம். இவர் மேலே நின்றுக்கிட்டு ஆவியை ஊத்தும், அனலை ஊத்தும், எழுப்புதலை வாரம்னா அந்த அம்மா புடவை வித்துட்டு இருக்கு கீழே. சபைகள் உட்காந்துக்கிட்டு இங்க ஒரு குரூப் புடவை வைக்குது, இன்னொரு குரூப் இங்க உட்காந்துட்டு எம்என்சிக்கு வேலை பார்க்குது. எம்எல்ஏ மார்க்கெட்டிங் 4 பேரை பிடிச்சிக்கிட்டு இருக்கான். ஜபத்தோட பிடிக்கிறான் வந்து. நீங்க மட்டும் 4500 ரூபாய் போட்டீங்கன்னா 4 பேரை பிடிச்சோம்னா கர்த்தருடைய கிருபையில நாம எல்லாம் சேர்ந்து ஆலயத்தை கட்டலாம். லூசு பயிலுவோம். உங்களை சொல்ல நீங்கெல்லாம் தங்கம். சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு ஆள் பிடிக்க வந்திய சபை என்பது அன்னைக்கு அவன் புறா வித்தானா நீங்க ஏதோ ஒரு ப்ராடக்டை விற்கிறீங்க. இன்னைக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு? சபைக்கு வர்றதுக்கு முன்னாடியே வீட்டுல இருந்து புறப்படும் போதே ஜபத்தோட வரணும். இங்க வந்து வந்தவொடனே கண்ணை மூடி முழங்கால் போட்டீங்கன்னா ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி சொல்லும் போது தான் வெளியே போகணும். அது வரைக்கும் உங்களுக்கும் தேவனுக்குமான இடம் இது. சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு பிசினஸ் பண்ணிக்கிட்டு, சபைக்குள்ள வந்துட்டு வியாபாரம் பண்ணிக்கிட்டு, இங்க உட்காந்துட்டு புறம் பேசிக்கிட்டு, சபை என்ன இருக்கு என்ன இல்லை இன்னைக்கு சபையில? ஏல விடுறான், அந்த பண்டிகை இந்த பண்டிகைன்றான். எல்லா பண்டிகையில எல்லா சேல்ஸும் நடக்குது. 20 நிமிஷம் தான் ஆராதனை நடக்குது, 2 மணி நேரம் பிரியாணி வியாபாரம் நடக்குது. என்னன்னு கேட்டா சர்ச் பில்டிங் ஃபண்டுங்கிறான். யோசிச்சு பாருங்க. சாலமோன் கட்டின ஆலயத்துக்கும், மோசே கட்டின ஆசாரிப்பு கூடாரத்துக்கும், செருபாபேல் கட்டின ஆலயத்துக்கும் இன்னைக்கு நம்ம கட்டுறதுக்கு என்ன டிஃபரன்ஸ்? எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. அவன் வனாந்தரத்தில் ஆசாரிப்பு கூடாரம் கட்டுறான், சாலமோன் தாவீது சேர்த்து வச்சதுல கட்டுறான், செருபாபேல் புறஜாதியா தேசத்துல இருந்து கட்டுறான். எல்லாருமே வெவ்வேறு விதமா கட்டுறாங்க. ஆனா இங்க இன்னைக்கு ஆலயம் கட்டுற நாம எப்படி கட்டிட்டு இருக்கோம்? பில்டிங் ஃபண்டு, ஆட்டம் பாட்டம், ஒரு ஞாயிறு ஆராதனையா மாத்திட்டான். பல்சுவை நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா சும்மா கலர் கலரா லைட்டை போட்டு புகையை போட்டு விட்டு ஆடுறான் புல்பீட்ல. இப்படி கட்டி எவன் ஒன்னு ஆலயம் கட்ட சொன்னான்? இப்படி சொல்லி யாரு இடம் வாங்க சொன்னா? கல்லர் கொகையை விட மோசமா இருக்கு சர்ச். கர்த்தர் வந்து பார்க்கும் பொழுது சபை பூரண மனவாட்டியாய் அவருக்கு முன்பாக நிற்க வேண்டும். தலை குனிந்து நிற்கிற அருவருப்பின் பண்டிகையை நிற்க கூடாது. நீ உங்களை நியாயந்திருக்கிறவர் ஒருவர் இருக்கிறார். யார் நியாயந்திருக்க போறது தெரியுமா? கர்த்தர் நியாயந்திருக்க போகிறார். அதனால யோவான்ல வசனம் சொல்லுது, நியாயந்திருக்கிற அதிகாரத்தை பிதா தனக்கு வைத்துக் கொள்ளாமல் நியாயந்திருக்கிற அதிகாரத்தை குமாரன் கையில் கொடுத்து வச்சிருக்கிறாரா. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. என்ன செஞ்சாலும் அருமையா இருப்பாரு. திருந்தத்துக்கு சான்ஸ் கொடுக்கிறார், அவ்வளவுதான். நீ என்ன பண்ணாலும் அவர் பொறுமையா இருக்கிறாருன்னா சரி, நீ பாவம் செய்யணும் விட்டு விட்டாருன்னு அர்த்தம் இல்ல. இன்னைக்கு திருந்திருவேன், இன்னைக்கு திருந்திருவேன், இன்னைக்கு திருந்திருவேன் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. உன்னை திருத்த முடியாதுன்ற முடிவு அவருக்கு வந்துச்சு, அவர் அப்புறம் திருத்து வருவார். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. சர்ச்சுக்குள்ள இது வெறும் தேவனை ஆராதிக்கிற ஸ்தலம் மட்டும்.
there is no alternate. ஒரு குரூப் சர்ச்சுக்குள்ள உட்காந்து வட்டிக்கு கொடுக்குறான், நீயும் உருப்பட மாட்ட, சந்ததி உருப்படாது. சர்ச்சுக்குள்ள உட்காந்து வட்டி கொடுறிய. இன்னைக்கு கடைசி காலத்தில் சபை கொள்ளையர் கூடாரத்தை விட மோசமா போகுது. கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. இல்லைங்க பிரதர், எங்க சர்ச்சில் அதெல்லாம் இல்லை, நான் கேமரா கிட்ட பேசுறேன்னு வச்சுக்கோங்க, ஆன்லைன்ல தானே போகுது, ஆன்லைனுக்கு பேசுறேன்னு வச்சுக்கோங்க. நீங்க இல்லைன்னா சந்தோஷம், பிரைஸ் தி லார்ட். இருந்தா திருத்தி கொள்ளுங்க, அவ்வளவுதான். கடைசி காலத்தில் ஆண்டவர் பார்த்தாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு. மத்திய 24:2 சொல்லுது, இவைகளையெல்லாம் நீங்கள் காண்கிறீர்களே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாதபடிக்கு இடமெல்லாம் இடிக்கப்பட்டு போகும். இன்னைக்கு போச்சு, இல்ல ஆலயம் இல்ல. ஆலயம் இருந்த இடத்துல வேறொரு வழிபாட்டு தலம் இருக்கே. உன்னுடைய எடுத்து புறஜாதியார் கையில கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். உங்களுக்கு உண்டான டேலண்ட்டை நீ எடுத்து எடுத்து இந்த மாதிரி வியாபாரத்துக்கு யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்த, உனக்கு கொடுத்த இசை ஞானம், உனக்கு கொடுக்குற மொழி ஞானம், உனக்கு கொடுக்குற டேலண்ட்டை காசுக்காக நீ யூஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீனா, ஒரு நாள் இதை எடுத்து இன்னொருத்தங்க கையில கர்த்தர் கொடுப்பார். அவனுக்கு பயன்படுத்துகிறதை நீ பாப்ப உட்காந்து. அதான் இருக்கிறதுலே கொடுமை. நான் எப்பவும் சொல்லுவேன், எனக்கு உள்ளதை எடுத்து இன்னொருத்தங்கிட்ட கர்த்தர் கொடுத்து அவன் யூஸ் பண்றதை நீ பார்க்கற தெரியுமா, அந்த மாதிரி கொடுமை உலகத்தில் ஒண்ணுமே கிடையாது. ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்துருக்கிறார். 3வது தேவாலயம் வரும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். நீங்க பார்க்குற வழிபாட்டு தலம் இருக்கு இல்லையா, இந்த ஸ்தலத்தில் 3வது தேவாலயம் வரும். தேவாலயத்துக்கான பிளான் இதான், நீங்க பார்த்தது இதான் தேவாலயத்துக்கான பிளான். இது தேவாலயத்துக்கான பொருட்கள் எல்லாம் ரெடியா இருக்கு. இது தேவாலயத்துக்கான ஆசாரியன், பிரதான ஆசாரியன் சாதோக்கின் புத்திரர் ரெடி ஆயிட்டாங்க. இது தேவாலயத்துக்கான பலி பொருள் ரெடியாக இருக்குது. இப்போ எருசலேமுக்கே கொண்டு வந்துட்டாங்க. அதை எருசலேம் கொண்டு வந்து வச்சாச்சு. தேவாலயத்துக்கான பலி பொருளை கொண்டு வந்து வச்சாச்சு. இதுதான் தேவாலயத்தினுடைய மாடல், இங்க இருக்கு பாருங்க. இப்போ 3வது தேவாலயம் யோசிச்சு பாருங்க, எவ்வளவு பெரிய தீர்க்க தரிசனம். கிட்டத்தட்ட 1900 வருஷம் கழிச்சு அதே இடத்தில் தேவாலயம் கட்டுவதற்கு எல்லாம் ரெடி, அத்தனையும் ரெடி. பைபிள்ல இருக்கு 3வது தேவாலயம் வரும்னு சொல்லி. பெரிய ஆச்சரியம் என்னன்னா, இப்போ நீங்க எருசலேமுக்கு போனீங்கன்னா எல்லா இடத்துலையும் போர்டு வச்சிருக்கானாமா, தேவாலயத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு. இன்னும் தேவாலயமே வரல, ஆனா எல்லா இடத்துலையும் என்ன வச்சிருக்கிறான், தேவாலயத்துக்கு செல்லும் வழி அப்படின்னு போட்டு வச்சிருக்கான். அதோட அர்த்தம் என்னன்னா, இப்பவே இஸ்ரவேலும் யூதர்களும் தேவாலயத்துக்கு ரெடி ஆயிட்டாங்கன்னு அர்த்தம். வேதம் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறது. என்ன நடக்க போகுது நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த மலையில் இருக்கிற இந்த இடத்த எங்களுக்கு வேணும்னு சொல்லி தான் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, 2023 அக்டோபர் மாதம் இந்த யுத்தம் ஆரம்பிச்சது. ஆப்ரேஷனல் அலெக்ஸா ஃப்ளட் அப்படின்னு சொல்லுவாங்க. போன அக்டோபர் 23 7ஆம் தேதி ஆரம்பிச்சாங்க. இந்த மலை எங்களுக்கு வேணும், இந்த ஸ்தலம் எங்களுக்கு மொத்தமாக வேணும்னு சொல்லி அவங்க ஆரம்பிச்சாங்க. இப்போ இந்த யுத்தம் இன்னும் முடிவுக்கு வரல. இந்த யுத்தத்தினுடைய முடிவு என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மலை முழுவதும் யூதர்கள் வசம் போகும். இந்த வழிபாட்டு தலத்தை அவர்கள் ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஒன்று யுத்தத்தில் ரிமூவ் பண்ணுவாங்க, இல்லைன்னா நல்லா கவனிங்க, ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேலில் வரும். எசேக்கியேல் 38:19 இருக்கு, அந்நாளிலே இஸ்ரவேல் தேசத்தில் பெரிய அதிர்ச்சி உண்டாகி அப்படின்னு இருக்கு. ஸோ ஒரு பெரிய பூமி அதிர்ச்சி இஸ்ரவேல் தேசத்தில் வரும். அதில் இந்த வழிபாட்டு தலம் இடியலாம் அல்லது யுத்தத்தில் இடியலாம், ஏதோ ஒன்று ரிமூவ் பண்ணிடுவாங்க. பண்ணிட்டு இந்த இடத்துல 3வது தேவாலயம் கட்டுவாங்க. இந்த இடம் தான் புறஜாதியாரின் காலம் நிறைவேற காலம்னு அர்த்தம். இதோட புறஜாதியார் காலம் முடிச்சுட்டு யூதருடைய காலம் வருதுன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் யூதர்களுடைய ஆலயம் இருந்துச்சு, அது அவங்க காலம், நியாயப்பிரமாண காலம். அது முடிஞ்சிட்டு புறஜாதியாருடைய வழிபாடு தலம் வந்துச்சு, இது புறஜாதியார் காலம். இப்போ இது முடிஞ்சிட்டு திருப்பி தேவாலயம் வரும். அப்போ புறஜாதியார் காலம் முடிவுக்கு வருதுன்னு அர்த்தம். வாசிங்க லூக்கா 21:24 வாசிங்க. புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இப்போ புறஜாதியார் இதை மிதிக்கிறாங்க. எருசலேம் முழுக்க அவங்க வந்துகிட்டே இருக்கிறாங்க. காரணம் என்னன்னா, வழிபாட்டு தலங்கள் இருக்கிறதுனால. இப்போ இதை ரிமூவ் பண்ணிட்டு இந்த இடத்துல அவங்க ஆலயத்தை கட்டிட்டாங்கன்னா, அதுக்கு பிறகு நான் யூதர்கள் அல்லது நான் ஜூஸ் உள்ள விட மாட்டாங்க. இப்போ பல இடங்கள்ல பார்த்தீங்கன்னு சொன்னா, அவங்க மதக்காரங்க மட்டும் உள்ள போனால் மற்ற மதக்காரங்க உள்ள வரக்கூடாது போர்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி யூதை வச்சிருவான் இங்கே போர்டு, வெறும் யூதர்கள் தான் வரணும் அப்படின்னு ஒரு போர்டை வச்சிருவான். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரை எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இப்பத்தான் வருகையும் வரும். எங்க இருக்கு? அதே லூக்கா 21ல நீங்க வாசிச்சது 24, இப்ப வாசிங்க 28 வாசிங்க. இவைகள்
1948 தொடங்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 1948 சம்பவிக்க தொடங்கிருச்சு. நம்ம காலத்தில் இந்த இடத்துக்கான சண்டை தொடங்கிடுச்சு. 2023 தொடங்கிடுச்சு. இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது வாசிங்க, உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால். இது நடக்கும்போது என்ன இருக்கு? சமீபமாக இருக்குது, மீட்பு சமீபமாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் சம்பவிக்க ஆரம்பிச்சிருச்சு. கடந்த 77 வருஷமாக வாசப்படியில் கர்த்தர் நிற்கிறார். கடைசி மலைக்கான யுத்தம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம் கண்களுக்கு முன்பாக ஆலயத்துக்கான சண்டை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. தேசத்துக்கான சண்டை முடிஞ்சு தேசம் யூதர்கிட்ட வந்துடுச்சு. தலைநகரத்துக்கான சண்டை முடிஞ்சு தலைநகரம் அவங்க கைக்கு வந்துடுச்சு. இப்போ இந்த மலையில் ஆலயம் கட்டுவதற்கான சண்டை ஆரம்பிச்சிருக்கு. அது முடிவில் ஆலயமும் அவர் கைக்கு வரும். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, அப்படின்னா தொடங்கிடுச்சு, தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபம், ரொம்ப அருகாமையில் இருக்குன்னு ஆண்டவர் சொல்றாரு. இதைத்தான் நாங்கள் சொல்றோம், வருகை ரொம்ப சீக்கிரம், ரொம்ப நெருக்கம். இவ்வளவும் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த 77 வருஷத்துல. இந்த 77 வருஷத்துல உங்களுக்கு 50 வயசா இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம். இது எல்லாமே நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம கண்ணுக்கு முன்னாடி நடந்துருச்சு. ஆனால் இந்த 50 வருஷம் நம்ம ரெடி ஆனோமா? இந்த 40 வருஷம் ரெடி ஆனோமா? இல்லை இந்த 30 வருஷம் ரெடி ஆனோமா? நாம இன்னும் வேற காரியங்களுக்கு பின்னாடியே தான் ஓடிட்டு இருக்கு சபை. இன்னும் நம்ம எதிர்காலம், நம்ம பிள்ளைங்க எதிர்காலம், அவங்களுக்கு எதிர்காலம், இப்படியே ஓடிட்டு இருக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுது, நாம ரெடி ஆகிறதுக்கான நேரம் வந்துடுச்சு, நம்முடைய மீட்பு சமமாக இருப்பதால். அப்போ நீங்கள் இப்போ ஆராய்ந்து பாருங்க, கிறிஸ்துவை சந்திக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கிறீர்களா? இவ்வளவுதான். இது எல்லாம் உங்களுக்கு என்ன சொல்லுது? இவைகளை நீங்கள் காணும் போது அவர் வாசல் அருகே வந்திருக்கிறார் என்று அறிவீர்கள். அப்போ இயேசு வாசல்கிட்ட வந்துட்டாரு, கூட்டு போறதுக்கான நேரம் வந்துருச்சு. மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. இப்போ உங்களுக்கு கேட்குது. எல்லா தீர்க்க தரிசனமும் நடக்குது. இதுல ஒன்னே ஒண்ணுதான் ஆண்டவர் தாமதிக்கிறதுக்கு காரணம். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தம்முடைய வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். இப்ப சபை அப்படியே 100% போக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நீங்க என்னது ஆயத்தத்தில் இருக்கிறீங்கன்றத பாருங்க. இன்னும் உலகத்துக்கு பின்னாடி, ஆஸ்திக்கு பின்னாடி, சம்பாத்தியத்துக்கு பின்னாடி, உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு பின்னாடி, உலகத்தில் உள்ளதான எதிர்காலத்துக்கு பின்னாடி, பிள்ளைகளுக்கு பின்னாடி ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா இதை நீங்கள் மிஸ் பண்ணிடுவீங்க. நீங்களும் நானும் 11ஆம் மணியில் கூட இல்லை, 12ஆம் மணி நெருக்கத்தில் நிற்கிறோம். இன்னும் சில நொடிகளே இருக்கு. கர்த்தருக்கு சித்தமானால் நம்முடைய தலைமுறையில் அவரை பார்த்துடலாம். நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இதான் கேள்வி. ஆயத்தம்னா என்னங்க? ஒரு பேசிக் ஆயத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றிருக்க வேண்டும். இயேசு என் பாவத்தை மன்னிச்சாருங்கிற நிச்சயம். இயேசு ஒண்ணுமே கேட்கல, எல்லாத்தையும் அவர் செஞ்சிட்டார். அவர் கேட்டது ஒன்னே ஒன்று, மனம் திரும்புங்கள் பரலோக ராஜ்யம். மனமாற்றத்தை தான் கேட்டார். அவர் கேட்டது மனமாற்றம். இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என் பாவத்தை மன்னியும், உம்முடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொள்ளும், உம்முடைய ரத்தத்தால் என்னை கழுவும் அப்படின்றதோ அந்த அறிக்கை தான் அவர் கேட்கிறார். மற்றபடி மதம் மாறு, பேர் மாறு, ஊர் மாறு எதுவுமே அவர் கேட்கல. அவர் கேட்டதெல்லாம் ஒன்னே ஒன்று, என் பாவத்தை மன்னிச்சிருங்க. ஏன்னா வருகை வரப்போகுது, பரலோகத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா சுத்திகரிக்கப்படணும். எந்த ஒரு இடத்துக்குள்ளே போகும்போது நீங்கள் நல்லா பார்த்துருப்பீங்க, வெளியே போயிட்டு வீட்டுக்குள்ளே வரோம், கால் கழுவிட்டு உள்ளே வருவாங்க. சிலர்லாம் பாருங்கள், வீட்டுக்கு வந்தோடனே குளிப்பாங்க. அது என்ன? ஒரு இடத்துல உள்ள நுழையும்போது சுத்தமாக போகணும்னு அர்த்தம். அதுதான் பூமியில் இருக்கிற பாவத்தை தொலைத்து சுத்திகரிக்கப்பட்டு பரலோகத்தில் நுழையணும்னு அர்த்தம். அதுக்கு ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தாலே பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெறுவது. அதைத்தான் இயேசு உங்களுக்கு சொல்றார். ரெண்டாவது, பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுப்பது. இது எதுக்காக சொல்றோம்? இது நமக்காக. பழைய மனுஷன் மரித்து புதிய மனுஷன். நிறைய பேர் நினைக்கிறாங்க ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவங்களா மாத்துறாங்க. ஞானஸ்நானம் கொடுத்து கிறிஸ்தவன் ஆகவே மாட்டான். மனம் திரும்பினா தான் கிறிஸ்தவன் ஆவான். ஒருத்தனை நீங்க என்னதான் சடங்காச்சாரத்தில் அந்த மதத்துக்கு போய் மாத்திட்டாலும் அவன் இருதயத்தில் இன்னும் என்னவா தான் இருப்பான், பழைய பாவியா தான் இருப்பான். ஆண்டவருக்கு அது தேவையுமே இல்லை. ஆண்டவர் சொன்னது என்னன்னா, நீ சீசன் ஆகிறதுக்கு பழைய மனுஷன் கலைந்து புதிய மனுஷன் உயிர்த்தெழுகிறது. அந்த ஒப்பு கொடுத்தலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கொஞ்சம் பேர் இதை புரியாம நாங்க குழந்தையிலேயே தண்ணி தெளிச்சு விட்டோன்றாங்க. குழந்தை ஞானசானம் கொடுத்துட்டோன்றாங்க. தலையில தண்ணி தெளிக்கிறதுக்கு பேர் ஞானசானம் இல்லை, மூழ்கி வர்றதுக்கு பேர் தான் ஞானசானம். அவளோட அர்த்தம் என்ன? அடக்கம் பண்ணப்பட்டு புதிய மனுஷனை வெளியே வருதல். அந்த தண்ணியில் உங்களுக்கு ஞானசானம் எடுத்திருக்கீங்களா? ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவா வீட்டில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. அதுக்கு தான் எடுக்க சொல்றோம்.
மூணாவது எபேசியர் 4:30 சொல்லுது, மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையான பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருங்க. ஸோ பரிசுத்தாவின் அபிஷேகம் என்பது என்ன? மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரை. அவர் தான் சபையை நடத்துகிறவர். கொஞ்சம் பேர் சொல்றான் பரிசுத்த ஆவியே இல்லை அப்படிங்கிறான். பரிசுத்த ஆவியானவர் இல்லாவிட்டால் அப்ப நம்ம என்னவா இருக்கிறோம்? இப்ப அவர் தான் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பு குறித்தும் கண்டித்து உணர்த்துறார். அவரே இல்லைன்னா நமக்கு பாவனா என்னன்னு தெரியாது, நீதினா என்னன்னு தெரியாது, நியாய தீர்ப்புனா என்னன்னு தெரியாது. அவர் தான் சபையினுடைய மூத்த போதகர். அவர் தான் சபையை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போகிறவர். ஸோ பரிசுத்தான அபிஷேகத்தை சபையில் இருக்கிற அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க. இல்லையா ஒன்றும் பிரச்சனை இல்லை, வர முடியல, வீட்டுக்கு தெரியாது, நாங்கள் தெரியாமல் வரோம், ஒன்றும் இல்லை. நீங்கள் வீட்டில் இருக்கும்போது தனியாக இருக்கும்போது நல்ல முழங்கால் போட்டு கதவை சாத்திட்டு ஊக்கமாக ஜெபம் பண்ணுங்க. வாஞ்சியும் தவணமுள்ள ஆத்மாக்களை கர்த்தர் நிரப்ப போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஸோ ஆவியானவர் உங்களை நிரப்புவார். இது பேசிக், அடிப்படை, அவ்வளோதான். இதைத்தான் வேதம் சொல்லுது, மூல உபதேசங்கள்னு சொல்லி. ஸோ அவருடைய வருகை மிக சமீபம், அவரை சந்திக்கிற காலம் சமீபமாயிற்று. ஆமென். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் நாம் சந்திக்க போகிறோம். எழுந்திரிக்கலாமா? நம்ம ஜெபம் பண்ணுவோம். இல்லை எழுந்திரிப்போம். எனக்கு இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. அந்த 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிட்டு நான் பாஸ்டர்கிட்ட கொடுத்துருவேன், அவங்க நடத்துவாங்க. எல்லா கண்களையும் மூடுவோம். 1 கொரிந்தியர் 11:31 சொல்லுது, நம்மை நாமே நிதானத்தை அறிந்தோமானால் நாம் நியாயந்தீர்க்கப்படும். உங்களை ஆராய்ந்து பாருங்க. இந்த வருகையில் போகிறதுக்கு உங்களுக்குள்ள என்ன தடைன்னு பாருங்க. அதுக்கு தான் இந்த 2 நிமிஷம். இதுதான் இந்த கூட்டத்தினுடைய மிக முக்கியமான 2 நிமிஷம். எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கண்களை மூடி, நீங்கள் யார், உங்கள் படிப்பு என்ன, உங்கள் அந்தஸ்து என்ன, எத்தனை வருஷம் விசுவாசி, நீங்கள் யார், ஊழியக்காரரா, பார்ட் டைம் மினிஸ்ட்ரி, ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி, எல்லாத்தையும் கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு, உங்கள் படிப்பு, அந்தஸ்து, பணம் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு உங்கள் ஆத்மா பரலோகத்துக்கு போகுமான்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா வருகை வரும்போது இன்ஜினியருக்கு ஒரு வருகை, டாக்டருக்கு ஒரு வருகை நடக்காது. படித்தவங்களுக்கு ஒரு வருகை, படிக்காதவங்களுக்கு ஒரு வருகை நடக்காது. பணக்காரனுக்கு ஒரு வருகை, ஏழைக்கு ஒரு வருகை இருக்காது. எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஒரே வருகை, ஒரு நிமிஷம், ஒரு இமை பொழுது தான். மற்றவன் போவானா, போக மாட்டானா, அவன் பாவி, அவன் மனம் திரும்பினானா, இல்லையா, அந்த சபை போகுமா, எதுவும் நமக்கு தேவையில்லை. நாம போவோமா? எக்ஸாம் ஹாலில் உட்காந்து பக்கத்தில் உள்ளவன் பேப்பரை ஒருத்தன் பார்த்துட்டு இருக்கிறானா ஃபெயிலாக போகிறான்னு அர்த்தம். தான் பேப்பரில் மும்முரமாக ஒருத்தனை எழுதிட்டு இருக்கிறானா அவன் பாஸ் ஆக போகிறான்னு அர்த்தம். உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நிதானித்து அறிஞ்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் பாஸ் ஆக போகிறீங்கன்னு அர்த்தம். அடுத்தவனை குறை சொல்லிக்கிட்டு அடுத்தவனை வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் ஃபெயிலாக போகிறீங்கன்னு அர்த்தம். பார்க்கறதுக்கு, வேடிக்கை பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு நாள் ரிசல்ட் வரும், கைவிடப்பட்டவர்களாய் காணப்படும். நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார் அப்படின்னா சொல்லுவீங்கன்னா ஒரு நிமிஷம் மட்டும் அமைதியா உங்கள் பாவங்களை தேவன்கிட்ட அறிக்கை விட்டு, ஆண்டவரே உடைய ரத்தத்தால் என்னை கழுவும், என்னை ஆயத்தப்படுத்தும், நீர் வரும்பொழுது மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்கும்படி, பாத்திரவன்களாக இருக்கும்படி ஒவ்வொரு நாளும் விழித்திருந்து ஜெபிக்க எனக்கு கற்றுத்தாங்கப்பா, சொல்லிக் கொடுங்க, ஒப்பு கொடுங்க பார்ப்போம். எல்லாம் கண்களை மூடியிருப்போம். அந்த நேரத்தில் நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்டு ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கலை, குழந்தையில தான் எடுத்தேன், இல்லை நான் எடுக்கவே இல்லை. ஆனால் கர்த்தர் இன்னைக்கு என்னோடு கூட பேசி இருக்கிறார், உணர்த்தி இருக்கிறாரு. நான் பரலோகத்துக்கு போகணும்னு ஆசைப்படுறேன், புது சிருஷ்டியாக புது மனுஷனாக மாற விரும்புகிறேன். ஒரே ஞானஸ்நானம் தான், ஆனால் அது தண்ணியில் மூழ்கி எடுக்கிறது தான், குழந்தையில கொடுத்தது கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படி தண்ணியில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்க விரும்புகிறவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நான் இன்னும் ஞானஸ்நானம் எடுக்கலை, இன்றைக்கி என்னை எடுக்க ஒப்பு கொடுக்குறன்றவங்க மட்டும் உங்கள் வலது கரத்தை உயர்த்துங்க பார்ப்போம். மற்றவங்களாம் கண்களை மூடி இருப்போம், ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்காக நல்ல கரங்களை உயர்த்துங்க. அது உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளது. மற்றவங்கள பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, யார் என்ன நினைப்பாங்கன்னெலாம். ஒரு 3 பேர் இருக்கிறாங்க, வேறு யாராவது இருக்கிறீங்களா? சரி, கூட்டம் முடிஞ்ச உடனே 4 பேர் இருக்கிறாங்க. கூட்டம் முடிஞ்ச உடனே ஊழியக்காரங்க இருப்பாங்க, அவங்கள வந்து ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேளுங்க. அவங்க உங்களுக்கு சொல்லுவாங்க ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு, அதன்படி செய்யுங்க. ஆனால் முடிஞ்சவொடனே ஒரு 5 நிமிஷம் அவங்கள வந்து பார்த்துட்டு போங்க. கரங்களை கீழே போடுவோம், நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் என்னோடு கூட பேசி இருக்கிறார்.
ஆண்டோடைய வருகையில் நான் போகணும், கைவிடப்பட்ட கூட்டத்தில் இருக்கக்கூடாது, கடைசி நிமிஷம் நான் தவற விட்டுறக்கூடாது, இனி ஒவ்வொரு நாளும் நான் ஆயத்தப்பட போகிறேன், மணவாளனுடைய வருகைக்கு காத்திருக்கிற மணவாட்டியை போல இடைவிடாமல் நான் ஜெபம் பண்ணுவேன், காத்திருப்பேன் அப்படின்னு ஒரு தீர்மானம் எடுக்கிறவங்கெல்லாம் கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே நீர் வரும் பொழுது உமக்கு முன்பாக நாங்கள் பத்திரவான்களாக இருக்கும்படி. சர்வ வல்லமையுள்ள எங்கள் தகப்பனே, இந்த முதலாம் நாளுக்காக நன்றி. கரங்களை உயர்த்தி ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதரனுக்காய் சகோதரிக்காய் நாங்கள் செபிக்கிறோம். எடுக்கிற தீர்மானத்திலே முடிவு பரியந்தம் நிலையாய் நிற்க கர்த்தர் கிருபை தருவீராக. விசேஷமாய் ஆண்டவரே ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்த பிள்ளைகளுக்காய் ஸ்தோத்திரம். சீக்கிரத்தில் ஞானஸ்நானம் எடுக்க கர்த்தர் கிருபை தருவீராக. நீர் வரும்பொழுது இந்த திருச்சபை வெளியிருந்து வந்தவர்கள் அத்தனை பேரும் ஆண்டவரே மறுரூபமாகி உம்மை சந்திக்கிற இடத்தில் காணப்பட கர்த்தர் கிருபை தருவீராக. இந்த நாள் அதற்கான ஒரு ஆயத்த நாளாக இருக்கட்டும், தீர்மானிக்கிற நாளாக இருக்கட்டும், அவர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்ததாக இருக்கட்டும். ஆசீர்வச்சிருங்கப்பா. வந்த ஜனங்கள் சுகபத்திரமா வீடு போய் சேர கிருபை பாராட்டும். வருகை தாமதிக்குமானால் நாளை தினத்தில் சந்திக்க கிருபை தாரும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.